ஹாய் ஹலோ கேண்டீஸ், நான் தான் உங்கள் நண்டி. எல்லாம் எப்படி இருக்கீங்க? ஹோப் யூ ஹாப்பி அண்ட் ஹெல்தி. இப்போ நம்ம பார்க்க போகிறது ஜேகேக்கான ஒரு ஒன் ஷாட் தான் நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கி ஜேகேவோட பர்த்டே. விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே ஜங்கக். ஸ்டே ஹாப்பி, ஸ்டே ஹெல்தி. சந்தோஷமாக இருமா. நீ ஆசைப்பட்டதெல்லாம் நடக்கணும், நீ நினச்சதெல்லாம் கிடைக்கணும். தென் ஜாலியாக உங்களோட லைஃப் பார்ட்னரோட ஹாப்பியாக இந்த லைஃப்பை லீட் பண்ணிங்க. ஸோ ஆர்மிஸ் எப்பயுமே நாங்கள் சப்போர்ட் பண்ணுவோம். ஜாலியாக ஹாப்பியாக இருங்க. ஸோ வாங்க நம்ம இப்போ டேரெக்டாக ஸ்டோரிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நம்மளோட வீடியோ ஷேர் பண்ணிக்கோங்க. வாங்க ஸ்டோரிக்குள்ளே போகலாம். தென் இந்த ஒன் ஷாட் வந்து பார்த்திங்கன்னா லைக் கொஞ்சம் ஃபேண்டசி, ரொமான்ஸ், தென் கொஞ்சம் எப்படி சொன்னால் ஃப்ரிக்ஷனல் மாதிரி இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ நிறைய பேர் ஃபேண்டசி பேஸ்டு கேட்டிருந்தேங்க. ஸோ இட்ஸ் லைக் மேஜிக் அந்த மாதிரி இருந்துகிட்ருக்கும். ஸோ ஹோப் யூ லைக் இட். ஒரு வித்தியாசமான ஸ்டோரியோடு தான் நான் வந்திருக்கேன். வாங்க நம்ம இப்போ டேரெக்டாக ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஸோ நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு ஃபோன் கால் வருது, அட்டன் பண்ணுறீங்க. கண்ணில் வந்து பார்த்திங்கன்னா ஏதோ சம்திங், கண்ணில் ஒரு மாதிரி கூலிங் கிளாஸ் போட்ட மாதிரி, மாஸ்க் போட்டுட்டு தலையில் ஏதோ ஒரு லைட் வச்ச மாதிரி இருக்குது. ஸோ கையிலெல்லாம் க்ளவுஸஸ்லாம் போட்டுட்டு இப்போ அதை எடுத்துகிட்டு அப்படியே நீங்கள் இப்போ மொபைலை ஆன் பண்ணிவிட்டு அப்படியே ஹலோ அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறீங்க. என்னடி, என்ன கிடைச்சதா இல்லையா? தேடிட்டு இருக்கண்டி, இன்னும் கிடைக்கல. ஓ அப்படிங்கிறா. என்ன தேடுறதுன்னா உனக்கு உசுங்கிற? சரி ஓகே ஓகே, ஆல் த பெஸ்ட். கிடைக்கும், கண்டிப்பாக கிடைக்கும். அந்த ஹோப்போடு தான் 10 நாள் ஆனாலும் தேடிட்டுருக்கேன்னு நான். எனக்கு என்னன்னு தெரில, இந்த மாதிரி இந்த டிக்கிங்கு, இந்த வித்தியாசமான பொருட்கள், இந்த பழைய காலத்து பொருட்கள் அதெல்லாம் பார்க்கும்போது ஒரு அலாதியான ஒரு ஆனந்தம் வருது தெரியுமா? அதை சொல்ல வார்த்தைகளால் சொல்ல முடியாது அப்படிங்கிறா. சரி இப்போ அளந்தது போதும், நீ தேடு. அப்புறம் இப்போ கால் பண்ணதுக்கான ரீசன் என்ன தெரியுமா? என்ன? எனக்கு என்னன்னு தெரில, எனக்கு ஒரு ட்ரீம் வந்தது. என்னடி? உனக்கு அந்த பொருள் கிடச்சிட்ற மாதிரி. அப்போ கிடச்ச மாதிரி தான் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. சொல்கிறத ஒழுங்காக ஃபுல்லாக கேளுடி. சரி சொல்லு. அந்த அந்த நீ தேடுற பொருள் கிடைக்கிற மாதிரி, ஆனால் அதுக்கப்புறம் என்ன? அதுக்கப்புறம் ஏதாவது பிரச்சனை வர மாதிரி. என்ன பிரச்சனை? அது எனக்கு கரெக்டாக சொல்ல தெரில. எனக்கு என்னமோ கிளாஷாக இருந்துச்சு. ஆனால் ஆர்வத்தை தடுக்கவும் முடியல. உனக்கு ஏதாவது நடந்துருமோன்னு பயமாகவும் இருக்குது. என்ன பண்ணுறது நான்? அதெல்லாம் ஒரு வெங்காயமும் கிடையாது. நீ ஃபோனை வை. இதெல்லாம் யோசிச்சுட்டு வர என்னை வர கொல்புற நீ. பை ஃபோனை. சரி ஓகே பாய், டேக் கேர். ஓகே சரி ஓகே பாய்டி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கட் பண்ணிட்டு, ஒருத்தி கண்டதை கனவு கண்டுட்டு ஏன் உயிரை வாங்குறா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே நடந்து போயிட்டுருக்கீங்க. ஏதோ ஒரு கொடியோட ஒரு வேரோ சம்திங், ஏதோ ஒரு மரத்தோட வேரோ சம்திங், அது அப்படியே டடக்குன்னு உங்கள் காலில், நம்ம நடந்து போயிட்டே இருப்போம். அப்போ அப்படியே காலுக்குள்ளே ஹூக் மாதிரி மாட்டி அப்படியே நம்ம பொத்துன்னு விழுந்துட மாட்டோம். ஸோ அந்த மாதிரி பொத்துன்னு விழுந்ததில் தாவங்காட்டில் அடிபட்டு ரத்தம் வருது. அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வலிக்குது பா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே தாவங்கடையில் இப்படி தேய்ச்சிட்டு இப்படி வைக்கிறீங்க. பார்த்தா ரத்தம். என்ன ரத்தம் வருது, அந்த அளவாக பொழந்துக்குச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே எழுந்திரிச்சிட்டு உங்கள் பேக் இருக்கும் பக்கத்தில், அந்த பேக்கில் அப்படியே ஓப்பன் பண்ணிவிட்டு கண்ணாடியில் அப்படியே வச்சு பார்க்குறீங்க. பொழந்துருக்கு, ஆனால் ரொம்ப மோசம்னு சொல்ல முடியாது. எது அப்படி தடுத்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே சைடில் பார்த்து திரும்புகிறீங்க. பார்த்தா அங்கே வந்து ஒரு மரத்தோட கொடி அப்படியே போகுது. கண்ணை மூணு தெரியாமல் நம்ம நடந்துட்டோம், அதை போய் தப்பாக பேசிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே லைட்டாக பஞ்சு வச்சுட்டு அப்படியே பொறுமையாக நடந்து வந்துட்டுருக்கீங்க. அந்த கொடியை லைட்டாக நகர்த்தி ஆட்டி அப்படியே பார்க்கும்போது ஏதோ ஏதோ ஒரு மாதிரி வித்தியாசமாக அந்த மண்ணுக்குள்ளேருந்து ஏதோ சம்திங் அப்படியே தோண்டுனா, அப்படியே டிக் பண்ணால் அப்படியே ஏதோ ஒன்று வெளில வரும்ல. ஸோ அந்த மாதிரி நீங்கள் விழுந்த அந்த இடத்துலேருந்து சம்திங் இதுக்கு முன்னாடி வரைக்கும் ஃப்ளாட்டாக இருந்தது, பட் ஏதோ டிக் பண்ண மாதிரி இருந்தது.
இது என்னது, நம்ம விழுந்தது அந்தளவு இம்பேக்ட் ஆகிட்டா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே பொறுமையாக என்ன பண்ணிகிட்ருக்கீங்கன்னா, என்னமோ இருக்கிற மாதிரி இருக்கே அப்படி சொல்லிட்டு பொறுமையாக ஓப்பன் பண்ணிவிட்டு அப்படியே இதெல்லாம் இருக்கும், நோண்டுறதுக்கான வெப்பன்ஸ்லாம் இருக்கும். ஸோ அது எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு அந்த மண்ணை அப்படியே டிக் பண்ணிகிட்டே இருக்கீங்க. ஒரு 2-3 டிக்கிங்லேயே டொக்குன்னு ஏதோ சம்திங் ஏதோ தட்டு பட்டுச்சுன்னா, ஒரு வுட்டில் நம்ம அந்த வெப்பன் பட்டுச்சுன்னா எப்படி இருக்குமோ அந்த மாதிரியான சத்தம். அதுக்கப்புறம் அப்படியே நீங்கள் அதை தூக்கி விட்டு எறிஞ்சிட்டு களத்தில் நீங்களே இறங்கியாச்சு. கையை வச்சு அப்படியே பொறுமையாக இது பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ ஃபைனலி யூ காட் லைக் உடன் மாதிரி கொஞ்சம் பெரிய பெட்டி மாதிரி இருக்குது. என்னது இது அப்படின்னு சொல்லிட்டு ஃபு 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 அப்படின்னு சொல்லிட்டு ஊதி விட்டுட்டு பார்த்தா லாக்கில் இருக்குது. ஒருவேளை நம்ம தேன பொருள் இது தானோ அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு ஒரு ஹாப்பினஸ் இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி இருந்துகிட்ருக்கு. இந்த லாக்கை பார்த்தா ரொம்ப பழமையானது மாதிரி இருக்கே, உடைக்க முடியுமான்னு தெரியல. இப்போ என்ன பண்ணுறது, சரி பூட்டு கடைக்காரன்ட்ட சொல்லி உடச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்து நீங்கள் அப்படியே டேபிளில் எடுத்து வச்சுட்டு இப்போ கடைன்னு அந்த மண் தூசு அதெல்லாம் இருக்கும்ல அது எல்லாத்தையுமே தட்டிட்டு நீங்கள் அப்படியே இப்போ அந்த பெட்டியை எடுக்க போகிறீங்க. பார்த்தா பூட்டு அவுந்திருக்கு. என்ன, நம்ம என்னால் இழுத்து பார்த்தோமே, நல்லா லாக்கில் இருந்துச்சு. இப்போது எப்படி பூட்டு அன்லாக் ஆகிருக்கும்? இங்கே என்னை தாண்டி வேறு யாரும் கிடையாது. சரி ஏதோ ஒன்று நம்மளுக்கு நல்லது நடந்தால் சரிதான் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அந்த அந்த பூட்டை அப்படியே திறந்துட்டு அதை அப்படியே எடுத்து வச்சுட்டு பொறுமையாக அப்படியே ஓப்பன் பண்ணுறீங்க. பெருசாக சொல்கிற அளவுக்கு ஒன்றுமே கிடையாது. அதில் ஒரு துண்டு பேப்பரும் அதோடு சேர்த்து ஒரு பெண்ணும் இருக்குது. என்னமோ தேடி வந்தோம், ஆனால் இங்கே ஒரு காகிதமும் ஒரு பேப்பரும் பெண்ணும் கிடச்சி வச்சுருக்குப்பா. இது அது என்னது இல்லையே. அப்படியே ஒரு மனசு ஃபெட்டப் ஆகும்ல, இத்தனை நம்ம தேடி நம்ம நினச்சது கிடைக்கல என்ற ஒரு ஆதங்கம். ஸோ இப்படி இருக்கிறச்ச இருந்தாலும் அப்படி அதில் என்ன தான் இருக்குது, ஏன் இதில் அந்த பெண்ணும் பேப்பரையும் அதுவும் லாக் போட்டு சேஃப்டியாக மண்ணுக்குள்ளே புதைக்கிற அளவுக்கு இது என்ன அப்படிங்கிற மாதிரி யோசிக்கவும் தோணுது. ஸோ அப்படியே நீங்கள் அந்த பேப்பரையும் பெண்ணையும் எடுக்கிறீங்க. அதில் ஜஸ்ட் எழுதுறதுக்கு முன்னாடி அப்படியே யோசிச்சிட்டே இருக்கும்போது உங்கள் கண்கள் அங்கங்கே அலைப்பாகும் போது அந்த பெட்டிக்குள்ளே ஓப்பன் பண்ணோம்னா நம்மளுக்கு அந்த அந்த பெட்டியோட மேலே அதாவது கீழ் பாட்டம் இருக்கும்ல அதில் சம்திங் ஏதோ ஒரு வேர்டிங்ஸ் வந்து எழுதி இருக்கிற மாதிரி இருக்குது. அப்படின்னு சொல்லிட்டு ஊதிட்டு அப்படியே பூத கண்ணாடி அப்படியே ஓப்பன் பண்ணிவிட்டு அப்படியே ஃபுல்லாக பார்க்குறீங்க. ஏன்னா வேர்ட்ஸ் ரொம்ப குட்டியாக இருக்குது. அதில் என்ன எழுதியிருக்குன்னா, இதில் இருக்கிற காகிதமும் அதில் இருக்கிற அந்த பெண்ணும் எப்படின்னா அது வந்து ஒன்ஸ் நம்ம ஏதாவது அதில் நம்ம ஆசையை எழுதணும், ஆனால் ஒரே ஒரு தடவை தான் எழுதணும்னா அந்த ஆசை நடந்துடும் அப்படிங்கிறது மாதிரி எழுதியிருக்கு. உங்களுக்கு அதுக்கு சுத்தமாக ஃபூலிஷாக இருக்குது. அம்மா ஜல்லிக்கு இது பிரோஜனம் இல்லை. பார்த்தா அந்த காலத்து காகித பேப்பர் மாதிரி இருக்குது. இதில் எழுதுனா என் ஆசை நடந்துருமாம்மா. ஆனால் ஒரு தடவை தானே எழுதணுன்னு இருக்கு. நடந்துன்ற மாதிரி எழுதுனா எப்படி இருக்கும்? எதுக்கு அப்படி எழுதிக்கிட்டு நம்ம ஆசையை முதல்ல எழுதுவோமே, என்னதாவதுன்னு பார்த்துக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு என்னோட இப்போதைக்கு ஆசை என்ன, என்னோட ஐடல் ஜங்குக். ஆமாம், சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண்ணை அப்படியே ஓப்பன் பண்ணுறீங்க. மை இருக்குமா என்ன அப்படின்ற மாதிரி உங்களுக்கு அதில் சுத்தமாக நம்பிக்கையே இல்லை. இருந்தாலும் எழுதுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே எழுதுறீங்க. மை இல்லாத மாதிரி தான் இருக்குது, ஆனால் பிரிண்ட் அதில் அந்த எழுதுகிற அந்த பிரிண்ட் விழுது. ஸோ நீங்கள் என்ன எழுதிருக்கீங்கன்னா, எனக்கு கொரியாவில் வாழ்கிற ஜங்குக்கு ரொம்ப பிடிக்கும், அவரை நான் கல்யாணம் செய்யணும், அவருடைய காதல் எனக்காக மட்டுமே இருக்கணும்,
அவரோட குழந்தைகள் குட்டிகளோடு நான் சந்தோஷமாக இந்த வாழ்க்கையை வாழணும் அப்படிங்கிற மாதிரி எழுதி வச்சுருக்கீங்க. அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு அதில் டாட் வச்சதும் அப்படியே அதை எழுதுனது எல்லாமே டக்கு 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 டக்குன்னு எரேஸ் ஆகிடுச்சு. எரேஸ் ஆகிட்டு அதில் டக்குன்னு ஏதோ ஒரு வேர்ட்ஸ் எழுதுது. நீ கேட்குறதுலாம் உனக்கு கிடைக்கும், ஆனால் அதுக்கு ஒரு நிபந்தனை இருக்குது. அதுக்கு நீ கையெழுத்து போடு, நீ ஆசைப்படுறது நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. என்ன கான்ட்ராக்டா? சுத்த ஃபுல்லிஷாக இருக்குது. எப்படி நீங்கள் அப்படியே டக்குன்னு என்ன நிபந்தனை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்குறீங்க. அதில் அதுக்கப்புறம் வேறு எந்த பிரிண்ட்டுமே விழலை. நீங்கள் அப்படியே யோசிக்கிறீங்க, என்ன பண்ணலாம்? ஃப்ரெண்டுகிட்ட சொல்லலாமா இந்த மாதிரி உனக்கு கிடச்சிருக்குன்னு? ரொம்ப யோசிக்காத, அப்படியே இது நடந்துற மாதிரி தான். அவன் எங்கேயோ சவுத் கொரியாவில் அவ்வளோ பெரிய பேண்டில் கண்டிப்பாக அவனுக்கு நான் இந்த உலகத்தில் இருக்கேனான்னு கூட தெரியாது. இது வரைக்கும் ஒரு கான்சர்ட் அட்டன் பண்ணது கிடையாது, ஒரு ஃபேன் சைனுக்கு ஈவெண்ட்டுக்கு போனது கிடையாது, எதுலேயுமே நான் இருந்ததில்லை. ஒன்று தான் பண்ணியிருக்கேன், லைவ்லாம் அவனை வேடிக்கை பார்க்குறது தான். என் மெசேஜை கூட அவன் பார்த்ததில்ல. இது எதுக்குமே ஒத்து வராதுன்னா இது மட்டும் எப்படி நடக்கும்? வாய்ப்பே கிடையாது. சும்மா அதெல்லாம் சைன் தானே, போட்டால் போச்சு, அப்படி என்ன ஆகிட போதான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்கள் சைன் எடுத்து டடன்னு போட்டுட்டீங்க. அதில் நன்றி. உங்களோட நிபந்தனை என்னன்னா, நீங்கள் ஆசைப்படுற வாழ்க்கை கிடைக்கும், ஆனால் அது ரொம்ப நாள் நிலைக்காது என்றால் கூடிய விரைவில் நீங்கள் இறந்து விடுவீர்கள். குழந்தை பெற்றதுக்கு பின் நீங்கள் இறந்து விடுவீர்கள். இந்த உலகத்திற்கு வரமாட்டீர், முற்றிலுமாகவே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுது. இது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு நிமிஷம் ஒன்றுமே புரியல. ஏன்னா நான் செத்து போயிடுவேனா? இது முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. அந்த பேப்பர் காணாமல் போயிடுச்சு. லைக் இட் வாஸ் கான். அந்த இப்போ வந்து லைக் ஒரு நிமிஷம் கண்ணை சிமிட்டிட்டு நீங்கள் அப்படியே கண்ணை ஓப்பன் பண்ணி பார்க்குறீங்க. அந்த பெட்டி லாக்கில் இருக்கிற மாதிரி இருக்குது. அந்த பேப்பரோ பெண்ணோ என்னமோ உள்ளே போயிட்ட மாதிரி இருக்குது. அவ்வளோதான். ஒருத்தவங்களோட ஆசை நிறைவேறதுக்காக ஒரு தடவை தானே அதை சொல்ல முடியும். ஸோ முடிஞ்சு போச்சு. அந்த பெட்டி அந்த இடத்துல இல்லை. அடுத்த செகண்டே அது திருப்பி மண்ணுக்குள்ளே போயிடுச்சு. நீங்கள் அப்படியே ஒரு நிமிஷம் அரண்டு பார்க்குறீங்க. அவ்வளோதான். அடுத்த செகண்ட்லாம் நீங்கள் அப்போ ஜேகேவோட வீட்டில் இருக்கீங்க. உங்களுக்கு ஒரு நிமிஷம் ஒன்றுமே புரியல. யார் லைவில் பார்த்துருக்கேனே, மாஃபியா வைப்பில் இருக்கிற பிளாக் ஹவுஸ், இது ஜேகேவோடது தானே? ஓ மை காட், நான் ஜேகே வீட்டுக்கு வந்திருக்கேனா? ஐயோ, என்ன பண்ணுறது? அவன் வேறு ஃபேனை வேறு நிறைய பேர் ஃபாலோ பண்ணுறாங்க. இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்கன்னு வேறு அட்வைஸ் மழைலாம் பொழிஞ்சான். இப்போ நான் வந்திருக்கேன், வீட்டுக்கு வந்து நிற்கிறேன். நானே கழுத்தை பிரித்து வெளில தள்ளினாலாவது பரவாயில்ல, போலீஸுக்கு லெசன் போனால் நான் என்ன பண்ணுறது? கொரியா வேறு நம்மளுக்கு தெரியாதே. இப்போ நான் என்ன பண்ணேன்? ஐயோ, கொத்துட்டு வேடிக்கை போய்ட்டு இந்த காகிதம், இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே பேனிக்கில் இருக்கிறச்ச டப்புன்னு யாரோ ஒருத்தவங்க செருப்பு போட்டுட்டு அப்படியே அந்த ஸ்டார்ஸ்லேருந்து இறங்கி வர மாதிரி இருக்குது. நீங்கள் ஆக்சுவலாக ஸ்டார்ஸ் பக்கத்தில் தான் நிற்கிறீங்க. குடுக்குன்னு அந்த ஸ்டார்ஸில் அப்படியே ஒளிஞ்சிட்டு இவன் பார்த்தானா நம்ம அவ்வளோதான், நம்ம ஓடி போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு தப்பிச்சா பொழைச்சான்னு ஓடிடணும் அப்படின்ற மாதிரி தான் நீங்கள் இருந்துகிட்ருக்கீங்க. இங்கே அவர் இறங்கி வராரு, பார்த்தா யாரோ ஒருத்தவங்க காலிங் பெல் அடிக்கிறாங்க. வெடுக்குன்னு நீங்கள் அப்படியே திரும்புகிறீங்க. ஐயோ, யாருடா அது இவன் வீட்டுக்கு வர்றது? சோலி முடிஞ்சுது. ஐயோ, இப்போ நான் என்ன பண்ணுவேன்னா? ஒருத்தனை சமாளிக்கவே முடியாது. யார் அது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் அப்படியே கொஞ்சம் வந்து அப்படியே எப்படி சொன்னால் மெயின் டோர் வழியாக பார்க்குறீங்க. பார்த்தா கடன்னு 6 பேர் உள்ளே வரானுங்க.
ஹூ ஏ அப்படி இப்படி சத்தம். என்ன சத்தம் அப்படின்னு பார்க்குறீங்க. ஜேகே ஹாப்பி பர்த்டே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் ஓடி வந்து ஜேகே விட டடன்னு கட்டி பிடிக்கிறானுங்க. எது எனக்கு ஜேகேக்கு பர்த்டேயா? இது வேறையா? இவனை ஒருத்தவனை சமாளிக்கலாம்னு நினச்சா இப்போ நான் 7 பேரையும் சேர்த்து சமாளிக்கணுமா? போச்சுரா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே தலையில் கை வச்சுட்டு இன்னும் நல்லா ஒளிஞ்சிக்கிறீங்க. பிகாஸ் ஒருத்தவங்க கண்ணில் மாட்டலனாலும் இன்னொருத்தவங்க கண்ணில் மாட்டிப்பீங்களேன்னு சொல்லிட்டு. அப்புறம் இன்றைக்கி புதுசாக பாட்டு ஒன்று ரிலீஸ் பண்ணுற போல். சூப்பராக இருந்தது, வைபாக இருந்தது. கேட்டேன் கேட்கவே அப்படியே இனிமையாக இருந்துச்சு. இதெல்லாம் நீ பண்ணும் போது ஏதோ ஒன்று உள்குத்து இருக்கோன்னு தோணுது ஜங்குக் அப்படின்னு சொல்லி சுகா சொல்கிறாரு. என்ன உள்குத்து, எதை பற்றி பேசுகிறாங்க அப்படிங்கிற மாதிரி நீங்கள் அப்படியே காது கொடுத்து கேட்டுட்ருக்கீங்க. இல்லைடா 8 கொடுத்து இளையவா நீ, ஆனால் எங்களோட மோசமா? ப்ரோ எதாக இருந்தாலும் டக்குன்னு நேராக சொல்லுங்க அப்படி சொல்கிறாரு. இதுக்கு மேலே எவனையும் நேராக சொல்ல முடியாதுடா. ஏன்னா எதையாவது உஷார் பண்ணி வச்சுருக்கியா, வீட்டுக்குள்ளே ஏதாவது பதுக்கி வச்சுருக்கியா? எது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே பயப்படுறீங்க. என்னடா லவ்வுக்கு பண்ணுறியா என்ன? ஏதாவது ஒழிச்சு வச்சுருக்கியா என்ன? அதெல்லாம் பண்ணால் உங்களுக்கு தெரியாமல் இருக்குமா? இல்லையே, நீ சமீபமாக போடுற பாட்டில் எதுவும் அப்படி தெரியலையே, ஏதோ ஃபிஷ்ஷியாக இருக்கே. ஏன்டா உங்களுக்கு அப்படி தோணல? எங்களுக்கும் அப்படி தான் தோணுது பாஸ் அப்படி சொல்லிட்டு எல்லாம் சொல்கிறானுங்க. அடப்பாவீங்களா? சரி இந்தாங்க என் மொபைல், இந்தாங்க இந்த வீட்டோட சாவி, எங்கே வேணுனாலும் சர்ச் பண்ணிக்கோங்க, என் மொபைலில் என்ன வேணால் சர்ச் பண்ணிக்கோங்க, இருந்தால் தானே சொல்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஜங்கு சொல்கிறாரு. ஆமாம் இவன் சொல்கிறது சரிதான். சரி 3 பேர் இவனோட மொபைலை தேடுங்கடா. இவன் ஏதாவது ஒரு பொண்ணுக்கிட்ட பேசினாலே சொல்லி முடிச்சிடலாம் சரியா? நானும் இவனெல்லாம் வீட்டை தேடுறோம். ஏன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் தேடுறீங்க? நம்பிக்கை இல்லையா யாங்? மொபைலை பார்க்கறது கூட ஓகே, பட் வீடு அப்படிங்கிறாரு. அடங்குடா, இன்னைக்கு உன் பிறந்த நாள், ஒரு வேளை ஒழிச்சு வச்சிருப்பியோ? நாங்கள் வந்ததால் அப்படியே எப்படி சொன்னால் பெட்ரூமில் இந்த கட்டிலுக்கு அடியில், இல்லைனா சோஃபா கடியில், அப்படி இல்லைனா டோருக்கு பக்கத்தில் அந்த மாதிரி எங்கேயாவது ஒழிச்சு வச்சிட்டேன்னா? அதான் குத்தமில்ல நெஞ்சு, ஏன் குறுக்கு தான்? அமைதி நில்லு, நாங்கள் பார்த்துக்குறோம். இதை பாருங்க, சப்போஸ் இந்த ஃபோன்லேயும் சரி இந்த வீட்லேயும் சரி எந்த கேர்ள்கிட்டையும் நான் பேசலை அப்படிங்கிற மாதிரி வந்துடுச்சுன்னா 6 பேரை சேர்ந்து என் காலில் விழணும், ஓகேவா? அப்படி சொல்லிட்டு எங்கள் ஜங்கு சொல்கிறாரு. விழுந்துடுறோம், சரி சந்தோஷம். வீட்டில் கிடைக்கலனாலும் மொபைலில் கிடைக்காம இருந்துற போது அது ரைட்டு விடு, உன் பிறந்த நாளுக்கு எங்கள் காலில் விழுடா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் அப்படியே சதுரத்தைங்க மாதிரி அப்படியே சதுரிட்டானுங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா தேயாங், தென் ஜிமின், தென் ஜே ஹோப் எல்லாருமே உட்காந்து மொபைலில் சர்ச் பண்ணிட்டுருக்காங்க. இன்ஸ்டாகிராமில் யார்கிட்ட பேசிகிட்டு இருக்கான், தென் ட்விட்டரில் யார்ட்டையாவது பேசிகிட்டு இருக்கானா, லைக் அவங்களுக்கு தெரியும்ல என்னென்ன மீடியாஸில் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கான், எங்கெங்கெல்லாம் போனால் இவனை பிடிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வாட்ஸ்அப்பில் யார்ட்டையாவது நம்பர் கொடுத்துருக்கானா, எந்த கேர்ள்ஸ்கிட்ட வந்து பேசுகிறானா அப்படிங்கிற மாதிரி ஸோ சர்ச் பண்ணிவிட்டு இந்த லைக் பண்ணுறது எல்லாத்தையும் அதெல்லாம் பார்த்துட்ருக்காங்க. ஸோ நல்லா எங்கள் கொலகாண்டில் ஏண்டா என் பர்த்டே செலிப்ரேட் பண்ணுறதுக்கு வந்தீங்களா இல்லை சந்தேகப்பட வந்தீங்களாடா அப்படின்னு சொல்லி இங்கே தேயாங்கிட்ட இவர் கேட்குறாரு. 2த்துக்கும் தான், இதை முடிச்சுட்டு பிறந்த நாள். ஆமாம் அப்படி பிறந்த நாளே தேவையில்ல போங்கடா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே காண்டில் அப்படியே ஜங்குக்கு அப்படியே உட்காந்துருக்காரு. ஸோ அவனுங்களும் தேடுறானுங்க, சும்மா விளையாட்டுக்கு பண்ணுவாங்கள்ல. ஸோ அந்த மாதிரி வேணுங்க அவனை வெறுப்பேற்றுறதுக்காக வீட்டில் என்னது எதையாவது ஒழிச்சு வச்சுருக்கானா, லைக் புதுசாக ஏதாவது வாங்கி வச்சு ஒழிச்சு வச்சுருக்கானா, சரக்கு ஏதாவது புதுசாக வாங்கி வச்சுருக்கானா அப்படின்னு சொல்லிட்டு தேடுறதுக்காக இதையும் ஒரு சாக்காக வச்சு வேறு தேடிட்டு இருக்கானுங்க. ஸோ இங்கே வந்து டக்குன்னு யாருன்னா நம்ஜோன் வந்துட்டு சுகா கிட்ட, டேய் மாடி படிக்கிட்டு தேடலடா, அங்கே வச்சிருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு கையை அப்படியே ஹாஃப் ஹேண்டாக அப்படியே வைக்கிறாரு. லைக் ஃபுல் சரக்கு அங்கே வச்சுருப்பான், போய் எடுத்துகிட்டு வந்துடும் அப்படிங்கிற மாதிரி மாடி படிக்கிட்ட சொல்கிறாங்க. இங்கே ஜங்குக்கு ஏதாவது பண்ணிட்டு போங்கடா அப்படிங்கிற மாதிரி இருக்கவே இங்கே உங்களுக்கு ஒன்றுமே புரியல. பிகாஸ் இங்கே வந்து பார்த்திங்கன்னா சுகா உங்களை பக்கத்தில் வராரு, அந்த மாடி படிக்கிட்ட வராரு. உங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல.
அப்படியே ஒளிஞ்சிக்கிட்டீங்க நல்லா. நீங்கள் நல்ல வேலை பிளாக் கலர் ட்ரெஸ் போட்டிருக்கீங்க. கொஞ்சம் டார்க்கான பிளேஸாக இருந்தால் பிளாக் அவ்வளோவா தெரியாதுல்ல. ஸோ அந்த மாதிரி நீங்கள் லைட்டாக இன்னும் நல்லா ஒளிஞ்சுக்கிறீங்க. அவர் அப்படி எப்படி தேடுறாரு. ஆனால் சொல்கிற மாதிரி அங்கே சரக்கு பாட்டில்லாம் எதுவும் இல்லை. இல்லை நம்ஜனு அப்படி தான் சொல்கிறாரு. அப்பாடா அப்படின்னு நீங்கள் சொல்லியிருப்பீங்க. அதாவது கொஞ்சம் வாயை விட்டே சொல்லிட்டீங்க போல். ஸோ சுகர் காதில் விழுந்திருக்கும். என்ன அப்படி சொல்லிட்டு வெடிக்குன்னு அந்த ஸ்டெப்ஸை தேடிட்டு அப்படியே அங்கே ஒரு லைட் இருக்குது போல். அப்படியே டப்புன்னு ஆன் பண்ணிட்டாரு. ஆன் பண்ணதும் பட்ட பகலிலே பங்குனி வெயிலிலே என்னை பார்த்து சிரிக்கும் நிலா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்கள் மூஞ்சி பளிச்சுன்னு தெரியுது. அதுவும் இல்லாமல் அந்த லைட் ஒயிட் கலரில் இருக்கிறதால வங்கமாக மாட்டிக்கிட்டீங்க. இங்கே பார்க்கணுமே. நீங்கள் அப்படியே பேனிக்கில் அப்படியே நிற்கிறீங்க. யாரா அந்த பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சுகாக்கு ஒரு நிமிஷம் ஒன்றுமே புரியல. என்ன பொண்ணா 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 பொண்ணான்னு சொல்லிட்டு இல்லை 7 பேர் அப்படியே சுற்றி நின்றுட்டானுங்க. நீங்கள் அப்படியே கூனி குறிக்க அப்படியே தலையை குப்புற கவுத்துட்டு அப்படின்னு நின்றுட்டுருக்கீங்க. ஒன்று தான் வா இங்கே வா நின்னது போதும் இங்கே வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க. நீங்கள் அப்படியே பொறுமையாக டார்க்லேருந்து பொறுமையாக வரீங்க. அப்படியே லைட் ஃபோக்கஸ் உங்கள் மேலே அடிக்குது. நிமிந்து நில்லுன்னு சொல்கிறேண்ணே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஜிம்மனா சொல்கிறாரு. பொறுமையாக நீங்கள் அப்படியே நிமிந்து அப்படியே பொறுமையாக ஜேகே தேயம் ஜிம்மன் அப்படி சொல்லிட்டு உங்கள் கண் அப்படியே ட்ராவலாக 7 தெய்வமே பார்க்குது. அப்போயே சந்தேகப்பட்டேன் ஜங்குக் சரியில்லைன்னு. இப்போ பாருங்க என்ன 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 சந்தேகப்படுறீங்களா நீங்கள்? எதாக இருந்தாலும் உங்களுக்கு கேட்காம நான் செஞ்சுருப்பேன். நான் இப்படி அபாண்டமாக என் மேலே பழி தூக்கி போடுறீங்க. எனக்கு யாருன்னே அவ தெரியாது. யார் நீனு? அது நானும் ஜங்குக்கும் லவ் பண்ணுறோம். அப்படியே 7 பேருமே துரோகி அப்படிங்கிற மாதிரி ஜங்குவை பார்க்குறாங்க. இந்த பாரும்மா பொண்ணே, அது நானா உன்னையா திருக்க ஒன்று முன்னப்பில் பார்த்ததே இல்லை. எதுக்கு இப்போ போய் சொல்லிடுறா? அவனுங்க என்னை நல்லா வண்டே கிழிப்பானுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. போய் நான் சொல்லல, நீங்கள் தான் சொல்கிறீங்க. அப்புறம் ஏன் நான் இங்கே ஒளிஞ்சிருக்கேனா? நீங்கள் தானே என்னை ஒளிய வச்சிங்க. அடி பாவி. நீ யாருக்கு முதல்ல நீனு? உனக்கு இன்னும் நான் பார்த்ததே இல்லை. என்ன ஸ்டாக்கரா நீ? என்னை ஃபாலோ பண்ணிவிட்டு என் வீடு வரைக்கும் வந்துட்டியா? நீ முதல்ல யார்? அதான் அந்த பொண்ணு அவ்வளோ அல்பே சொல்லுதில்ல. எதுக்குடா எங்ககிட்ட போய் சொல்கிற? பிறந்த நாள் அதுமா போய் சொன்னால் பொம்பளை பிள்ளையாவே பிறக்கும்னு சொல்லுவாங்களாம்மா. ஐயோ, எனக்கு பொம்பளை பிள்ளையே பிறக்கட்டும், எனக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் நிஜமாக அந்த பொண்ணு எனக்கு யாருன்னு தெரியாது ப்ரோ. தெரியாமையாடா அவள் உன் வீட்டில் ஒழிஞ்சிருக்கா? இதுதான் எனக்கும் தெரியல. நிஜமாக நம்புங்க, எனக்கும் அவளுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. நீங்கள் அப்படியே பொறுமையாக நடந்து அப்படியே போகிறீங்க. அப்படியே அந்த 7 பேர் பார்க்குறானுங்க. கடைசியாக வேற இங்கே குற்றவாளி கூண்டில் நிறுத்தின மாதிரி ஜேகே வர நிற்கும் போது அவரை எதுக்கு பிடிச்சி திட்டுறீங்க? நான் தான் இந்த ரிலேஷன்ஷிப் கொஞ்சம் ப்ரைவேட்டாக இருக்கட்டும்னு நினச்சேன். அதுதான் அவர்கிட்ட சொன்னேன். நான் சொன்னது தான் அவர் செஞ்சுருக்காரு. அதுக்கு எதுக்கு கோவப்படுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஜெக்கியோட ஹேண்டை பிடிக்கிறீங்க. ஏதாச்சும் கையாடு. நானே காண்டாயிட்டு நீ யாருன்னே தெரியலங்கிறேன். கொளுத்திட்டு வேடிக்கை பார்க்குறியா? இப்போ பாரு, நாங்கள் 7 பேர் ஒன்றுமா பழகிறவனுங்க. இதுக்கு எங்கள் 7 பேருக்குள்ளே விரிசல் விடுற நீ பிறந்த நாள் அதுமா கேட்குறேன். ஒழுங்காக சொல்லிவிடு, யார் நீ சொல்லுங்கிறன்ல, உண்மையை சொல்லு. ஹாப்பி பர்த்டே ஜங்குக் அப்படின்னு சொல்லிட்டு லைட்டாக அப்படியே ஃப்ரெண்ட்லியாக நம்ம ஹக் பண்ண மாட்டோம், அந்த மாதிரி கையை பிடிச்சிட்டு அப்படியே ஹக் பண்ணுறீங்க. ஆர்மியா? அப்படிங்கிறீங்க. முன்னாடி ஆர்மி, இப்போ ஆனால் லவ்வர். யாங், நான் பொய் சொல்லலை, நிஜமாக நம்புங்க. இங்கே தேவாங்க இல்லை, அவங்க பொய் சொல்கிற மாதிரி தெரியல. ஜேகே பற்றி எனக்கு நல்லா தெரியும். அவன் இவ்வளோலாம் நம்மக்கிட்ட மறைக்க மாட்டான். அல்பையா அவன் மூஞ்சிலே காட்டி கொடுத்துருவான். அவன் சொல்கிறது உண்மைதான் ப்ரோ.
அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சொல்கிறாரு. நிறைய பேர் வந்து அவன் இல்லை அவன் பொய் சொல்கிறான் அப்படிங்கிற மாதிரி. சரி, டிவைட் பண்ணிக்கலாம். அவன் பொய் சொல்கிறாங்கிற டீம் இங்கே, இல்லை அவன் உண்மையாக சொல்கிறாங்கிற டீம் இங்கே. 2 பேர் இல்லைங்கடா அப்படின்னதும் இங்கே ஜேகேக்கு சப்போர்ட்டுக்கு ஒரு 4 பேர் இருக்காங்க. ஆப்போசிட்டாக இருக்கிறவங்க 3 பேர் தான். ஸோ இங்கே ஜெயிச்சது என்னமோ ஜேகே டீம் தான். இங்கே நீங்கள் நானும் ஜேகே டீம் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே பக்கத்தில் வர நினைக்கிறீங்களா? தப்பா தள்ளி நில்லு அப்படி சொல்லிட்டு அந்த மனுஷன் சொல்கிறாரு. சரி, அதை போல் நம்ம இன்வெஸ்டிகேஷன் பண்ணால் கண்டிப்பாக நம்மளுக்கு தெரிஞ்சிட போகுது. என்ன நான் சொல்கிறது, கரெக்டு அதே பண்ணுங்களேன் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஜேகே சொல்கிறாரு. மாட்டணும்டா அப்படின்ற மாதிரி நீங்கள் இருந்துகிட்ருக்கீங்க. ஸோ உங்களை அப்படியே நிற்க வச்சுட்டு 7 பேரும் சுற்றி உங்களை கேள்வி மேலே கேள்வியாக கேட்டு கொள்கிறாங்க. லைக் நீ எப்படி வந்த, உனக்கு ஜேகேயோட வீடு எங்கே இருக்குன்னு உனக்கு எப்படி தெரியும், அதுவும் இல்லாமல் பாஸ்வேர்டு இல்லாமல் வர முடியாதே, ரொம்ப ஹை செக்யூரிட்டி வேறு வெளியில் நிற்கிறாங்க, எப்படி இதெல்லாம் தாண்டி நீ வந்த, அது எனக்கு பெரிய டவுட்டாக இருக்குது. ஜேகே வந்து உள்ளே விடுங்கன்னு சொன்னால் மட்டுமே தான் இவ்வளோ பெரிய இதுலேருந்து அவனால் அந்த பொண்ணால் உள்ளே வந்திருக்க முடியும். ஸோ இதுவே பெரிய கொஷின் மார்க்கு தான். நீ முதல்ல எப்படி வந்த? கேட்குறேன்ல, உங்களுக்கே தெரிய வேணாமா? ஜேகே தான் என்னை உள்ளே விட்டுருப்பாரு. ஏய், சும்மா போய் சொல்லிட்டு இருந்தால் கொன்னுடுவேன். உண்மையாக சொல்டி, உண்மையாக சொல்லி பழகு. என் ஆர்மியாக வந்துட்டு போய் சொல்லாத. உன் பயாஸ் நானா அப்படி சொல்லிட்டு ஜேகே சொல்கிறாரு. அப்புறம் உன் பயாஸாக இருந்தால் நானே கேட்குறேன்ல, சொல்லு உண்மையாக சொல்லு. உண்மையாக சொன்னால் நீங்கள் யாரும் நம்ப மாட்டீங்க. நீ சொல்லு, நம்புறது நம்பாதது நாங்கள் பார்த்துக்குறோம். நீ இப்போ சொல்கிற பாரு இந்த பொய், அதுக்கு உண்மை எவ்வளவோ மேலு. நீ முதல்ல வாயை திறந்து சொல்லு. எங்கள் வீடு இந்தியாவில் சவுத் இந்தியா தெரியுமா? இந்த நமஸ்தே கிடையாது, வணக்கம் எங்கள் ஊர்லலாம். வணக்கம்மா அப்படிங்கிறாங்க. அங்கே இந்த இடத்துலேருந்து தான் நான் வரேன். சரி, அது சரி, அதுக்கும் நீ இப்போ சொல்கிறதுக்கும் என்ன சம்மந்தம்? கொஞ்சம் சொல்ல விடுங்க ப்ளீஸ். சரி சொல்லு. அங்கே நான் ஆக்சுவலாக ஒரு பொருள் தேடிட்டு இருந்தேன். அது ஆனால் 10 நாளாக தேடிட்டு இருந்தேன், கிடைக்கவே இல்லை. அப்புறம் 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 எனக்கு ஒரு டப்பா கிடச்சிது. பெட்டியா? அந்த பெட்டி முதல்ல ஓப்பன் பண்ண முடியல. அதுக்கப்புறம் நான் திரும்பி பார்த்தா ஓப்பன் ஆகிருந்தது. அதில் ஒரு பேப்பரும் பென்னும் இருந்துச்சு. இது மாதிரி நான் என்ன ஆசைப்பட்டாலும் ஒரே தடவை நான் என்ன ஆசைப்பட்டாலும் அது கிடைக்கும்னு அதில் இருக்குது. என்னோட பயாஸ் வேறு ஜேகேவா, இந்த உலகத்தில் நான் இருக்கிறதே அவருக்கு தெரியாதா? ஸோ நான் ஜேகேவை கல்யாணம் பண்ணி அவர் கூட 2 குழந்தை பெற்றுக்கணும்னு அந்த பேப்பரில் எழுதுனேன். சத்தியமா. அதுக்கப்புறம் அது காணாம போய் அந்த பெட்டி மறைஞ்சு போச்சு. கண்ணை மூடி பார்த்தா நான் இங்கே நிற்கிறேன். செம்ம ஃபேண்டசி. ஓ, கதை க்ரியேட் பண்ணுறியா? சாரி, உனக்கே தெரியும் நீ ஆர்மியாக வேற இருக்க, நாங்கள் ஹைபிளில் வேற ஓரியன்டாக இருக்கோம். கதை சொல்கிறதுக்கு சரியான ஆள் நாங்கள்ல. நடிக்கிறது தெய்வம் நல்லா தான் நடிப்பான். இருந்தாலும் எங்கள் என்டர்டைன்மெண்ட்டை, அந்த ஹைபிள் என்டர்டைன்மெண்ட்டை தவிர்த்து எங்களால் வாட் நடிக்க முடியாது. ஸோ அண்டர்ஸ்டாண்ட், ஓகே? நான் கதை சொல்கிற மாதிரி உங்களுக்கு தோணுதா? பின்ன நீ சொல்கிறது எங்கேயாவது ஒன்றாவது நம்புகிற மாதிரி இருக்கா? இந்த இடத்துல போய் ஃபேண்டசி அது இதுன்னு சொல்கிற. உங்களால் நம்ப முடியலல்ல? அப்போ நான் எப்படி வந்திருப்பேன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? போய் தான் சொன்னேன், நான் ஒத்துக்கிறேன். ஜாங்கோ கூட லவ்வர் அப்படின்னு சொன்னது எல்லாமே போய் தான். ஆனால் இப்போ சொன்னது எல்லாமே உண்மை. உங்களுக்கு நான் எப்படி சொல்லி புரிய வைக்கிறது? சரி, இப்போ நான் உங்ககிட்ட என்ன லாங்குவேஜில் பேசுகிறேன் அப்படி சொல்லிட்டு அவன் அப்படியே கேட்குறீங்க. கொரியனில். கொரியனா? ஆமாம், கொரியனில் தான் பேசுகிறேன்.
கொரியன்லையா பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வாய் அசைக்கிறீங்க. ஆனால் நீங்கள் பேசுகிறது என்னமோ தமிழ் மாதிரி தான் இருக்குது. பட் அவங்க காதில் விடுறது கொரியன் மாதிரி. நீங்கள் பேசுகிறது எல்லாமே அப்படியே மாறி அவங்களுக்கு கொரியன் லாங்குவேஜாக கன்வெர்ட் ஆகி கேட்குது. என்னை பார்த்தா கொரியன் கேர்ள் மாதிரியா இருக்குது சொல்லுங்க? இல்லை, நான் பேசுகிறது கொரியனும் இல்லை, எனக்கு கொரியனும் தெரியாது. எனக்கு ரொம்ப ஆசையாக இருந்துச்சு. டுலிங்கோலாம் நான் வந்து டவுன்லோட் பண்ணி பார்த்தேன். ஆனால் அந்தளவு எனக்கு படிப்பு மண்டையில் ஏறல. ரொம்ப கஷ்டமாக இருக்குது உங்கள் லாங்குவேஜ். அதான் சார் தான் போட்டுன்னு விட்டுட்டேன் நானும். சத்தியமாக எனக்கு கொரியன் பேசவே தெரியாது. இப்போ பேசுகிறது கூட மதர் டங் தமிழ் தான். கொரியனில் தானே பேசுகிற, அப்புறம் என்ன? இப்போ நான் எப்படி சொல்கிறது உங்களுக்கு? ஃபோன் தாங்களேன் அப்படி நீங்கள் சொல்கிறீங்க. ஸோ ஃபோன் யாராவது தராங்க, அதாவது நம்ஜுன் கொடுத்துருப்பாரு. நீங்கள் அப்படியே யூடியூப்பில் தமிழ் வீடியோ ஷார்ட்ஸுன்னு சொல்லிட்டு போடுறீங்க யூடியூப்பில். அதில் நிறையா வந்து பேசுகிறது, இந்த மதன் கௌரி இதன் நிறையா பேர் நிறையா வந்துட்டுருக்கு. இந்த லாங்குவேஜ் உங்களுக்கு புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறேங்க. புல்லா அப்படிங்கிறாங்க. ஆனால் எனக்கு நல்லாவே புரியுது. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்கிறத அச்சு பேசுகிறாமல் நீங்கள் அப்படியே தமிழில் தான் சொல்கிறீங்க. ஆனால் அது அவங்களுக்கு கொரியனாக கன்வெர்ட் ஆகி கேட்குது. நான் இப்போ சொன்னது எல்லாமே தமிழில் தான் சொன்னேன். என்னால் இதை நம்ப முடியல, ஆனால் அதே சமயம் நம்பாமல் இருக்கவும் முடியல. இது ஒரு வகையான மேஜிக். ஏன்னு நம்ப மாட்டேறீங்க? சில பேருக்கு இந்த பொண்ணு ஏன் பொய் சொல்லணும் அப்படிங்கிற மாதிரியும் தோணிகிட்ருக்கு. சில பேரால் அதை நம்பவே முடியல. ஒரு மாதிரி எப்படி இதெல்லாம் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டும் இருந்துகிட்ருக்காங்க. ஸோ தேயோங், ஜின் எல்லாருமே உங்களை நம்புகிறாங்க. லைக் நீங்கள் நிஜமாகவே அந்த ஃபேண்டசி வேர்ல்ட்லேருந்து வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ நீ சொல்ல வர்றது என்னென்னா, அந்த பேப்பரும் ஆசையை நிறைவேற்றும்னா அப்போ ஜேகே உன்னை லவ் பண்ணோம்ல, உனக்கு கல்யாணம் பண்ணிப்பானா? அவனுக்கும் 2 குழந்தை வருமா என்ன அப்படி சொல்லிட்டு கேட்குறாங்க. இவ்வளோ தூரம் இது நடக்குதுன்னா அப்போ அதுவும் கண்டிப்பாக நடக்குங்கிறது தான் என்னோட கணிப்பு அப்படிங்கிறீங்க. எனக்கு அவள் சுத்தமாகவே பிடிக்கல. எப்படி என் வீட்டுக்குள்ளே வந்தான்னு தெரில. என் யாங்ஸ் என்னை இவ்வளோ தூரம் சந்தேகப்பட்டதே கிடையாது. சந்தேகப்படவே வச்சிட்டா. இவளை போய் நான் எப்படி லவ் பண்ணுவேன்? அதுவும் இல்லாமல் குழந்த கூட இவ கூட பெற்றுக்கணுமாம்மா? என் ஆமீஸ் தான் எனக்கு எல்லாமே. அவங்க ஆசைப்படுறது தான் நான் செய்வேன். குழந்த வாய்ப்பே இல்லை. தயவு செஞ்சு அவளை வெளில போக சொல்கிறீங்களா? முதல்ல டென்ஷன் ஆகிட்டு நீங்கள் அப்படியே கோவப்படாதீங்க, நான் போயிடுறேன். பட் ஐ ஹாவ் டு சே யூ சம்திங் ஜாங்குக். என்னது? ஹாப்பி பர்த்டே. ஹாப்பியாக இருங்க எப்பயுமே. இப்போ நீங்கள் அப்படியே வெளியில் கதவை வந்து ஓப்பன் பண்ண போகிறீங்க. பட் ஓப்பன் ஆக மாட்டேது. யாராவது ஓப்பன் பண்ண விடுங்களேன். நான் போகல. அந்த பொண்ணு ரொம்ப இன்னசென்ட்டாக இருக்கா. அவளை எதுக்கு இந்த மாதிரிலாம் பண்ணுறீங்க அப்படி இப்படின்னு சில பேர்லாம் உங்களுக்குமே சப்போர்ட் பண்ணுறாங்க தான். ஸோ இப்படி இருக்கவே அங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ஜுன் வந்துட்டு கான்ட்ரவர்சி எதுவும் வர வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஓப்பன் பண்ணுறதுக்காக போகிறாரு. டோர் ஓப்பனே ஆகலை. என்னடா அது அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தவனுங்களாம் வரானுங்க. யார் ஓப்பன் பண்ணும் போதும் ஓப்பன் ஆகலை. இங்கே ஜங்குக்கு இருங்க நானே ஓப்பன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் வராரு. ஓப்பனும் ஆகலை. இது என்னடா அது, அவள் மாட்டிக்கிட்டோமா அந்த வீட்டில் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பயந்துட்டானுங்க ஒரு நிமிஷம். சரி பரவாயில்ல, டோர் தானே ஓப்பன் ஆகலை, ஜன்னல்லாம் இருக்குது, அதில் ஓப்பன் பண்ணிடலாம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜன்னல் எல்லாத்தையுமே க்ளோஸ்டாக இருக்குது. லைக் ஓப்பனே பண்ண முடியல. என்னடா அது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே இருக்காங்க. நீங்கள் அப்படியே அமைதியாக உட்காந்துருக்கீங்க. இதெல்லாம் என்னால் தான் நடக்குது போல் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க போட் பண்ணிட்டு. ஒன்றால் எதுவும் இல்லை ஒரு வேளை என்னை வெளியில் தள்ளுறீங்க அப்படிங்கிறதால தான் கதை ஓப்பன் ஆகலையோ அப்படின்னு நீங்கள் சொல்லும் போது, சரி அந்த பொண்ணு வெளில போவேணாம்,
நான் மட்டும் வெளில போகிறேன், நீ எங்கே இரு, நான் மட்டும் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கதவை ஓப்பன் பண்ணுறாரு. ஓப்பன் ஆகிடுச்சு. ஆ அப்படின்னு சொல்லிட்டு 6 பேர் அப்படியே மொட்டை ஷாக்கு. டே 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 அந்த பொண்ணை தள்ளி விட்றான்னு சொல்லிட்டு அப்படியே உங்களை பிடிச்சி பை 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 பைன்னு சொல்லிட்டு அப்படியே உங்களை தள்ளி விட்றாங்க. டப்புன்னு அந்த கதவு வந்து க்ளோஸ் ஆகிடுச்சு. இப்போ தேவங்க வந்து வெளியில் நிற்கிறாரு, நீங்கள் எல்லாருமே உள்ளே இருக்கிற மாதிரி இருக்குது. நீங்கள் அப்படியே அப்படியே எல்லாருமே பார்க்குறீங்க. எல்லோரும் உங்களை ஒரு மாதிரி பயப்படுறாங்க. இவன் ஏதோ ஒரு ஈவில் போல், ஐயோயோ இப்போ வந்து நம்மளை பயமுத்துதே, இப்போ என்னடா பண்ணுறதுன்னு சொல்லிட்டு எல்லாம் தெரிச்சு விட்றானுங்க. அதுவும் ஜிமின்னு ஜெகோபெல்லாம் பார்க்கணுமே, ஐயோயோ இவன் ஒரு பேய் அப்படின்னு சொல்லிட்டு கொடன்னு விட்றாரு. நான் பேய் இல்லை. ஐயோ நான் தேவங்க வரணும், இருங்க நான் ஓப்பன் பண்ணுறேன், தேவங்க நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே ஓப்பன் பண்ணுறீங்க. ஓப்பன் ஆகிடுச்சு. இப்போ தேவங்க அப்படியே உள்ளே வந்திருப்பாரு. எங்கள் அப்படியே சேடாக அப்படியே பவுட் பண்ணிட்டு அப்படியே நிற்கிறீங்க. எங்கள் தேவங்க வந்துட்டு, நீ சொல்கிறத நான் நம்புகிறேன். நிஜமாவா? இதெல்லாம் நான் நம்பினதே இல்லை. லைக் மேஜிக், மேஜிஷியன்ஸ் இவங்களாம் நம்ம கண்ணுக்கு முன்னாடி ஏமாத்துறாங்கன்னு தான் நான் நினச்சேன். பட் உலகத்தில் உண்மையாகவே மேஜிக் இருக்குன்னு ஒரு நாள் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். தேங்க்யூ ஃபார் தட். சாரி, என் மெம்பர்ஸ் அந்த மாதிரி உங்ககிட்ட கொஞ்சம் ரூடாக பிஹேவ் பண்ணியிருந்தா. ஆமாம், எல்லோரும் எங்கே? நான் ஒரு ஈவில் நினச்சிட்டு ஜின்னு ஜெஹோப்லாம் கற்றுக்கிட்டு ஓடிட்டாங்க. எதுக்கு இப்போ சிரிக்கிறீங்க? நான் எவ்வளோ சோகமாக இருக்கேன் தெரியுமா? பின்ன சிரிக்காமல் இதுக்கெல்லாம் டேய் அசிங்கப்படுத்தாதுங்கடா பொண்ணுக்கு முன்னாடி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து தேங்க சொல்லவே, அது பொண்ணு இல்லை, அது பேயிடா, அது பேய் அப்படி சொல்லிட்டு எல்லாம் கத்துறாடுங்க. ஆனால் ஜேகே மற்றவங்க எல்லாருமே நிற்கிறாங்க தான். ஒரு சில பேர் தான் ஓடி இருப்பாங்களே. ஸோ நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி சோகமாக, என்னடா அது நம்மளை இப்படி பண்ணிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. நிறைய பேர் கலாய்க்க ஆரம்பிச்சிட்டாங்க இங்கே ஜேகேவை. என்னடா பிறந்த நாளுக்கு நாங்கள் கேக்கு தான் வாங்கிட்டு வரலாம்னு நினச்சா காட் கிரேஸு உனக்கு ஒரு கேர்ளே கொடுத்துட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஷெகா பேச, ஐயா வெறுப்பேத்தாதீங்க ஐயா அப்படிங்கிறாரு. சரி, வெறுப்பேத்தலடா, நடக்கிறத நீயே பார்க்குறல்ல, அந்த பொண்ணை நீ வெளியவும் தருத்த முடியாது, நீ என்ன பண்ண போகிற சொல்லு பார்க்கலாம் அப்படிங்கிற போது நீங்கள் அப்படியே என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுட்ருக்கீங்க. வேறு ஒன்றும் பண்ண முடியாது. ஜேகே அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க வேண்டியதான். எது? ஆமாம், காட் கிரேஸ் உனக்கு இவ்வளோ அழகான பொண்ணு பாரு, அந்த பொண்ணு வேறு லாங்குவேஜ் பேசுது, ஆனால் உனக்காக மாடுலேஷன் பண்ணி டிரான்ஸ்லேட்லாம் பண்ணி வருதே, இதுவே எவ்வளோ பெரிய ஒரு விஞ்ஞானபூர்வமாக கண்டுபிடிக்க ஒரு விஷயம் இது. இதை யாரும் சொன்னாலும் நம்ப மாட்டாங்க, ஆனால் இவன் நல்லா தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. இதை பாருங்க, ஏதோ ஒன்று பேயோ பிசாசோ காட் கிரேஸோ எதாவது சொல்லிக்கோங்க, ஆனால் நான் இந்த காசப்ஸ் இந்த கான்ட்ரவர்சிக்குள்ளே நடுவில் வர விரும்பவே இல்லை. ஜஸ்ட் இதுக்கு என்ன வழியோ அதை பார்க்கலாம் காய்ஸ். என்ன சொல்கிறீங்க ப்ளீஸ்? இதில் உங்களுக்கு யாராவது இதுமாரி நடந்திருந்தால் நீங்கள் சும்மா இருப்பீங்களா? உங்களுக்கே நம்மளோட ஆர்மிஸை பற்றி நல்லா தெரியும், மாட்டினா என்ன ஆகும்னு தெரியும்ல. இந்த பாருங்க, நான் கொஞ்சம் ஹாப்பியாக என்னோடய பர்த்டேவை செலிப்ரேட் பண்ணணுன்னு இருக்கேன். அட்லீஸ்ட் ஹாப்பினஸ் இல்லைனாலும் பரவாயில்ல, தொல்லை எதுவும் தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி உங்களை பார்த்து முறைக்கிறாரு. நீங்கள் அப்படியே பவுட் பண்ணிட்டு சாரி ஜங்குக், என்னதான் இருந்தாலும் அவங்கள நான் விஷயம் கேட்டிருக்கக்கூடாது தான். நான் இந்த அளவு எது நடக்கும்னு நான் நினைக்கவே இல்லை. லைக் அது மேலே எனக்கு சுத்தமாக நம்பிக்கையே இல்லை, இதெல்லாம் நடக்குமா அப்படின்னு. இருந்தாலும் உங்களோட நான் ட்ரை பண்ணியிருக்கக்கூடாதுல்ல. எனக்கு ரொம்ப கில்ட்டாக இருக்குது. ஐம் ரியலி சாரி ஃபார் தட். நீங்கள் எதுவும் ஃபீல் பண்ணிக்காதீங்க. உங்கள் வீட்டில் வேறு ஏதாவது ரூம் இருக்கா, இல்லை ஒரே ஒரு ரூம் தான் இருக்கா?
அவர் அப்படியே உங்களை பார்த்து முறைக்கிறாரு. இல்லை இல்லை, நான் அதுக்கு சொல்ல வரல. இல்லை, சப்போஸ் வேறு ஏதாவது கெஸ்ட் ரூம் இருந்துச்சுன்னா நான் அங்கே ஷேர் பண்ணிப்பேன். இங்கே போயிட்டீங்கன்னா கதவு சத்தத்தை வச்சு இங்கே போயிட்டீங்கன்னு தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் நான் வெளில வந்துக்கிறேன். எனக்கு இது எவ்வளோ நாள் ஆகும், என்னால் வெளியில் போக முடியுமா என்னன்னு எனக்கு தெரியலை. பட் ஸ்டில் அட்லீஸ்ட் உங்களை டிஸ்டர்ப் பண்ணாமையாவது இருப்பேண்ணா. இங்கே வந்து எல்லாருக்குமே நீங்கள் பேசும்போது ஒரு மாதிரி ஆயிடுச்சு. டக்குன்னு ஜிமினா அவங்கள இங்கே வா அப்படின்னு சொல்லி அழைச்சிட்டு போயிட்டு ஒரு கெஸ்ட் ரூமில் அழைச்சிட்டு போயிட்டு ஜிமினும் ஜெய்ஹோப்பும் அவங்ககிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. நீ எதுவும் ஃபீல் பண்ணாத சரியா? இல்லை ஜிமினா, அதெல்லாம் ஜிமினா, எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்குது தெரியுமா? நான் அப்படியே ஒப்பாரி வைக்கிறீங்க நீங்கள். ஓகே 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 ஓகே, கூல் 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 கூல். இப்போ பாரு, இதில் உன்னோட பிரச்சனை எதுவுமே இல்லை. நீ எதுவும் தெரிஞ்சே பண்ணலைல்ல. ஜஸ்ட் ட்ரை பண்ணணும்னு நினச்சா அது. ஆனால் இப்படி மாட்டிக்கணும் நீ எதிர்பார்க்கலல்ல. யாராவது தெரிஞ்ச வேணுங்கனே பண்ணுவாங்களா என்ன? உன் மேலே நீ ப்ளேம் போட்டுக்காத, ஓகே? இல்லை, அது யாராக இருந்தாலும் அந்த இடத்துல பேர்டனாக தானே இருக்கும். எனக்கு அவரோட நிலமை புரியுது. நானும் ஒரு ஆர்மி தான். அவங்களாம் என்னென்ன பண்ணுவாங்க, எப்படி நினச்சிப்பாங்க, அவங்களோட பார்வை எப்படி கழுகு பார்வைன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஆனால் இப்போ அவ்வளோ பேசாமல் பிரச்சனையில் மாட்டி விட்டுட்டேன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி உங்களுக்கு ஃபீலிங்ஸாக இருக்குது. ஜெய்ஹோப், நீங்கள் அழுகுறத பார்த்தா அந்த மனுஷனுக்கு கண்ணெல்லாம் கலங்குது. இதுக்கெல்லாம் எதுக்கு அழுகிற? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, இதுக்கெல்லாம் அழாத. கேர்ள்ஸ் அழுதா எனக்கு ஒரு மாதிரியாக இருக்கும். இங்கே ஜிமின் அப்படிங்கிற மாதிரி பார்க்குறாரு. நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி இருக்கவே, சரி 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 ஒன்றும் இல்லை, கன்சோல் பண்ண ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம எல்லாத்தையுமே ஃபேஸ் பண்ணிக்கலாம், ஓகே அப்படின்னு சொல்லிட்டு உங்களை சமாதானப்படுத்துறதுக்காக இந்த 2 ஜீவன் இங்கே இருக்குது. இங்கே ஜங்கோ கிட்ட எல்லாருமே பேசுகிறானுங்க. இந்த பார், நடந்தது நடந்து போச்சு. அந்த பொண்ணை பேசி திட்டி எதுவும் பிரச்சனையே இல்லை. அந்த பொண்ணை வாலண்டரியாக வெளியே போகணும்னு நினச்சாலும் அந்த பொண்ணால் போக முடியல. ஸோ அந்த பொண்ணுக்கு பெட்டரான ஆப்ஷன்ஸ் எதுவுமே இல்லை. ஒருவேளை அந்த பொண்ணை எழுதுனதை சொல்லிச்சுல்ல, அம்மா அந்த பொண்ணு எழுதுனுச்சு சொல்லிச்சேன் நம்மள்ட்ட. அதில்லடா, ஜங்குக்காவை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணி 2 குழந்தைங்க. சிரிக்காதீங்க, காண்டாவது எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஜங்கு கத்துற. ஓ சாரிடா. அப்போது ஒரு வேளை இதெல்லாம் முடிஞ்சாதான் கதை ஓப்பன் ஆகுமா அவளுக்காக? கைஸ், என்னால் அதை சத்தியமாக பண்ண முடியாது. என்னால் அந்த மாதிரி நினைக்க முடியல. ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட். சரிடா, அப்போ பெட்டரான ஆப்ஷன் வேறு ஒன்றுமே இல்லை. எங்களால் அந்த பொண்ணை வெளியில் அழைச்சிட்டு போகவும் முடியாது, அந்த பொண்ணாலையும் வெளியே வரவும் முடியாது. ஸோ பெட்டர் அந்த பொண்ணு அந்த ரூம்லேயே இருக்கட்டும். நீ வெளில போனதுக்கப்புறம் அந்த பொண்ணு வீட்டுக்குள்ளே வரட்டும். வெளியில் என்னது சாப்பிட்ணுமோ, ஹாலில் ஏதாவது யூஸ் பண்ணுமோ யூஸ் பண்ணிட்டு போட்டும். அவள் உன் கண்ணுக்கு நேராக வராமல் இருந்தால் உனக்கு தொல்லை இல்லாமல் இருக்கும்ல. இதுக்கு மேலே அவளால் என்ன தான் பண்ண முடியும் நீ நினைக்கிற? ஏன் விஷஸ்னால் அது ஒன்று தானே அவளுக்கு. நம்மளோட ஆர்மிஸை பற்றி உனக்கு நல்லாவே தெரியும். அவங்களுடைய எஃபர்ட், ஃபேன் ஃப்ரிக்ஷன்ஸ் எல்லாத்தையும் நம்ம பார்த்துருக்கோம் தானே. தெரிஞ்சு நம்ம இந்த மாதிரி கொஷின் கேட்குறது முட்டாள்தனம் நம்மளோடது. அதுக்குன்னு கல்யாணம் குழந்தைன்னா இதெல்லாம் என்ன சுத்த நான்சென்ஸாக இருக்குது நம்ஜன் அண்ணா அப்படிங்கிறாரு. சரி, இதை முதல்ல எப்படி சார்ட் அவுட் பண்ணுவோம் நம்ம யோசிப்போம். அதுக்கப்புறம் மற்றது எல்லாத்தையுமே பார்த்துக்கலாம், ஓகே? சரி வா, கேக் கட் பண்ணலாம். கேக் கட் பண்ணுற முடிவில்லையா நான் இருக்கேன். ஜஸ்ட் வேணாம், விடுங்க. நம்ம ஆமீஸ்க்காக ரொம்ப பண்ணாத ஜேகே. சரி, ஜிமினும் ஜெய்ஹோப்பும் உள்ளே இருக்காங்க, கூப்பிடுங்க, கேக் கட் பண்ணிக்கலாம். சரி ஓகே. இப்போ ரூமுக்கு போயிட்டு ஜின்னு வந்து எல்லாருமே கூப்பிட்டுட்டு வராரு. ஸோ வந்ததும் அப்படியே எல்லாருமே உட்காந்துருக்காங்க. இங்கே லைவ் போயிட்டு அப்படியே 7 பேருமே ஒன்றா இருக்கிற மாதிரியான லைவ். ஸோ உங்களுக்கு தெரியுது, அதாவது லைவ் போகிற மாதிரி தெரியுது. ஏன்னா உங்கள் ஃபோனில் நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சு. உங்களால் அந்த இடத்துல பார்ட்டிசிபேட் தான் பண்ண முடியல,
அதனால் நீங்கள் இந்த இடத்துல இருந்தே இந்த லைவை வாட்ச் பண்ணிகிட்டு இருந்துட்டுருக்கீங்க. ஸோ அங்கே வந்து அப்படியே எல்லாமே ஜாலியாக சிரிக்கிற மாதிரி, ஆனால் இன்னமும் ஒரு மாதிரி டிஸ்ட்ராக்ட் ஆன மாதிரி ஜேகே இருக்கார். மற்றவங்க எல்லாருமே வெளியில் காட்டிக்கல. ஸோ ஒரு வழியாக கேக்கெலாம் கட் பண்ணி க்ரீம்லாம் பூசி அப்படி இப்படின்னு இருந்துகிட்ருக்கு. ஸோ ஒரு அந்த லைவ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 20 minutes இருந்திருக்கும். எல்லோரும் மாற்றி 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 கேமரா பிடிச்சி மீஸை சந்தோஷப்படுத்தி அந்த மாதிரிலாம் பண்ணிவிட்டு ஒரு வழியாக பாய்ன்னு சொல்லிவிட்டு ஃபோனெல்லாம் வச்சுட்டானுங்க. டே அந்த பொண்ணுக்கு ஒரே கேக்கு கொடுத்துட்டு வந்துடுவோமாடா பீஸு. பாவம் இல்லைடா, ஏதாவது பண்ணுங்க. சரி ஓகேடா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் தேவங்க வந்துட்டு உங்கள்கிட்ட ஒரு பீஸ் ஆஃப் கேக் எடுத்துகிட்டு வந்துட்டு எக்ஸ்கியூஸ் மீ அப்படிங்கிறாரு. உள்ளே வாங்க தேவங் அப்படிங்கிறீங்க. சரி இந்தா அப்படிங்கிறாரு. தேங்க்யூ ஸோ மச். ஆமாம் உன் பேர் என்ன? வயன். ஓ ஓகே 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 வயன், நீ சாப்பிடு. உங்கள்கிட்ட ஒரு நிமிஷம் ஒன்று சொல்லணும். நான் தேகுக்கு புரியல. அது 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 வேறு ஒன்றும் இல்லை. எனக்கு ஜங்குக் தான் பயாஸ் என்னோடது. இருந்தாலும் இந்த ஆர்மிஸ்குள்ளே வந்தது உங்களால் தான் தேவோங் அப்படிங்கிறீங்க. ஓ அப்படியே என்னை அப்படியே கழட்டி விட்டு ஜேகே பயாஸ் ஆகிட்டியா நீ அப்படிங்கிறாரு. ஆமாம், இருந்தாலும் யூ ஹிட் டிஃப்ரெண்ட் தேயோங் அப்படிங்கிறதும். அதுக்கு நீ அப்போவே அந்த பேப்பரில் என் பேர் எழுதியிருக்கணும், ஜேகே பேர் எழுதிக்கக்கூடாது அப்படிங்கிறாரு. சப்போஸ் நான் எழுதியிருந்தேன்னா என்ன பண்ணியிருந்துருப்பீங்க அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. நான் ஓகே சொல்லியிருப்பேன்ப்பா அப்படிங்கிறாரு. சும்மா சொல்லாதீங்க தேயோங் அப்படிங்கிறீங்க. நான் அவனை மாதிரிலாம் அது வேணும் இது வேணும் அப்படிலாம் நான் யோசிக்க மாட்டேன். டக்குன்னு நான்லாம் எடுத்துகிட்டு போயிட்டே இருப்பேன். இட்ஸ் லைக் டிஃப்ரெண்ட்ல, ஒரு மாதிரி யூனிக்காக இருக்குல்ல. ஐ லைக் யூனிக் அப்படிங்கிறாரு. எப்போ சொல்கிறான் பாரு, ஐயோ அப்படிங்கிற மாதிரி அவங்க மனசுக்குள்ள இருந்துகிட்ருக்கு. இல்லை 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 நம்ம வந்து ஜேகே தான், நம்ம ஜேகே தான் அப்படி சொல்லி உங்கள் மனசை நீங்கள் அலைப்பாய விடாமல் அப்படி இருக்கீங்க. ஓகே ஓகே கேக் சாப்பிடு அப்படிங்கிறாரு. தேங்க்யூ அப்படிங்கிறீங்க. இட்ஸ் ஓகே அப்படின்னு சொல்லியிருப்பார். ஸோ ஒரு வழியாக கேக்லாம் சாப்பிட்டு முடிச்சாச்சு. இங்கே வந்து ரொம்ப ஹாப்பியாக எல்லாருமே இருந்துகிட்ருக்காங்க. அந்த பொண்ணு ரொம்ப திட்டாத, ரொம்ப பண்ணாத, விட்டுப்பிடி. அந்த பொண்ணு நீ பார்க்காம இருக்கிறது தான் அந்த பொண்ணுக்கு நல்லது. இல்லைடா, இல்லைனா அந்த பொண்ணோட மனசை கஷ்டப்படுத்திகிட்டே இருப்பா, அப்புறம் எங்கள் மனசை கஷ்டப்படும்ல அப்படின்னு சொல்லி இவனுங்க சொல்கிறானுங்க. தலையெழுத்து அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஜேகே அடிச்சுக்கிறாரு மண்டையை. ஸோ ஒரு வழியாக பசங்க எல்லாருமே கிளம்பி போயிட்டானுங்க. கொஞ்சம் சரக்குலாம் அடிச்சுட்டு ஒரு மணி நேரம் 1.5 மணி நேரம் கழிச்சு எல்லாமே கிளம்பி போயிட்டானுங்க. ஸோ ஜேகே எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணுறாரு. உங்களுக்கு ஒரு மாதிரியாக இருக்குது, கதவை அப்படியே லைட்டாக ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து பிக் பண்ணி பார்த்துட்ருக்கீங்க என்ன பண்ணுறாருன்னு சொல்லிட்டு. க்ளீன் பண்ணி வெசல் வாஷிங்ஸ்லாம் பண்ணுறாரு. உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணணும்னு ஆசை, பட் ஸ்டில் உங்களுக்கு ஒரு பயம், எங்கே ஏதாவது நோஸ் கட் பண்ணுற மாதிரி பேசிடுவாருன்னு சொல்லிட்டு, எதுக்கு நம்மளுக்கு இந்த ஒம்புன்னு சொல்லிட்டு நம்ம டிஸ்டர்ப் பண்ணாமல் இருந்தாலே அந்த மனுஷன் அமைதியாக இருப்பார்னு சொல்லிட்டு நீங்கள் வாயை மூடிட்டு ஜஸ்ட் அப்படியே அமைதியாக உட்காந்துட்டீங்க. அந்த மனுஷனுக்கு ஒரே கன்சர்ன்ட், என்ன தான் அவள் பண்ணியிருந்தாலும் அவள் ஒரு ஆர்மி. ஸோ அப்படி இருக்கும்போது அதுக்கான ஒரு ரெஸ்பெக்ட் அவர் கொடுப்பார்ல. ஸோ அவர் என்ன பண்ணிட்டாருன்னா கதவை லைட்டாக நாக் பண்ணுறாரு. உங்களுக்கு ஒரு நிமிஷம் பயம் வந்துருச்சா அப்படின்னு சொல்லிட்டு கதவை நீங்கள் அப்படியே ஓப்பன் பண்ணிட்டு சொல்லுங்கள் அப்படிங்கிறீங்க. அவங்க ஃபேஸை கூட அவரை பார்க்கல. சாப்பாடு இருந்தா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கையில் வச்சுட்டு டக்குன்னு அந்த இடத்த விட்டு போயிட்டார். தேங்க்யூ அப்படிங்கிறீங்க. டம்மில்னு சொல்லிட்டு கதவை சாத்திட்டார். ஸோ அப்படியே அந்த சாப்பாடு வாங்கிட்டு ஜேகே கையால் சோறு. ஐயோ, எத்தனை லைவில் எங்களை வச்சு செஞ்சுருப்பேன். இதை இப்படி தான் எடுத்து போடணும், இது இப்படிலாம் பண்ணணும்னு. அப்போல்லாம் எனக்கு எவ்வளோ நாக்கில் ஏச்சும் ஊர் இருந்திருக்கு தெரியுமா. அந்த வாய் எனக்கு போடேண்டான்னு நான் இத்தனை வாயெல்லாம் பொழந்திருக்க தெரியுமா. ஆனால் இப்போ ஜேகேவே எனக்கு சாப்பாடு அப்படின்னு சொல்லிட்டு பைத்தியம் மாதிரி கத்திட்டு இருக்கீங்க நீங்கள் மட்டும். சத்தப்படாது சாரி, கத்தாத நீங்கள் அப்படியே பொறுமையாக ஸ்பூன் எடுத்து வாயில் வைக்கிறது. தேனாமிருதம் நல்லா இருக்கு.
சாரி ஆர்மிஸ், சாரி. உங்களுக்கு பதிலாக நான் சாப்பிட்றேன், டோன்ட் வரி டோன்ட் வரி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எல்லா ஆர்மிஸ்க்கும் நம்ம சொல்ல மாட்டோம். ஸோ நம்ம சாப்பிட்டோன்னா எப்படி இருக்கும், ஸோ அந்த மாதிரி நீங்கள் அப்படியே ஃபீல் பண்ணிருக்கீங்க. இப்போது ஜேகே ஒரு வழியாக எல்லாத்தையுமே வெசல்ஸ்லாம் வாஷ் பண்ணிவிட்டு அந்த மனுஷன் ஸ்டெப்ஸ் ஏறி போயிட்டுருக்காரு. அவரோட ரூம் வந்து மேலே தான் இருக்குது போல். ஸோ ஸ்டெப்ஸ் ஏறி போகிறது வந்து உங்களுக்கு சத்தம் கேட்டதும் அப்படியே போருமே, அப்போ தான் வெளில வரீங்க. ஸோ இதுதான் ஜேகே ரூமா, வீடா? ஏன்னா இது வரைக்குமே நீங்கள் ஒளிஞ்சா மூச்சு அந்த பிரச்சனையை சார்ட் அவுட் பண்ணுறது இப்படியே இருந்தது. இப்போ தான் கொஞ்சம் அமைதியாக இந்த வீட்டையே அட்மையர் பண்ணி பார்க்குறீங்க. ஸோ பார்க்குறீங்க அப்படியே ரேக்காக சரக்கு பாட்டில்ஸ் எல்லாமே இருக்குது. இதையும் தொடல எதுவும் பண்ணலை. ஸோ அப்படியே நம்ம அப்படியே பராக் பார்க்க மாட்டோம். ஸோ அந்த மாதிரி வீட்டை வந்து அப்படியே சுற்றி பார்த்துட்ருக்கீங்க. ஜேகேயோட சின்ன சின்ன வயசு ஃபோட்டோஸ் இருக்குது, அவங்க அம்மா அவங்க அண்ணனோட இருக்கிற ஃபோட்டோஸ்லாம் இருக்குது. ஸோ ஆமீஸோட இருந்த க்யூட் மெமரிஸ்லாம் கூட ஃபோட்டோஸ் எல்லாம், அவரோட ஆல்பம் 7 எல்லாமே A to Z எல்லாமே இருந்துகிட்ருக்கு. நீங்கள் அப்படியே பார்த்துட்டு நம்பவே முடியல, நான் ஜேகே வீட்டில், ஐயோ ஐயோ நல்லா தான் இருக்குது கேட்கவே அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு அப்படியே மனசுக்கு ஃபுல்லாக அப்படியே பூரிப்பாக இருக்குது. அப்படி இருக்குது. ஸோ அப்படி இருக்கவே கடன்னு இங்கே வந்து பார்த்திங்கன்னா யாரோ ஸ்டெப்ஸ் இறங்குற மாதிரி இருக்குது. ஐயோ ஜேகே அப்படி சொல்லிட்டு குடு நீங்கள் ஓடி போயிட்டு கதவை டொமில்ல சாத்துறீங்க. அந்த மனுஷன் அப்படியே உங்களை பார்க்குறாரு. கதவை சாத்துனது தான், வெளில வந்தாலும் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு நிமிஷம் உங்கள் கதவை பார்த்துட்டு தென் அதுக்கப்புறம் ஒன்றுமே தெரியாத மாதிரி அந்த மனுஷன் வந்து ஏதோ கிச்சனில் ஏதோ ஒர்க் இருந்திருக்கும் போல், தண்ணி குடிக்கவோ ஏதோ சம்திங் பாட்டிலில் தண்ணி எடுக்கவோ வந்துருந்துருப்பார். நீங்கள் அப்படியே லைட்டாக பீக் பண்ணி பார்க்குறீங்க. அந்த மனுஷன் டக்குன்னு வெடுக்குன்னு கதவை ஓப்பன் பண்ணிட்டு என்ன பண்ணுற அப்படிங்கிற. ஒன்றும் இல்லை, எதுக்கு ஒளிஞ்சு இந்த வேடிக்கை பார்க்குறப்படி அப்படிங்கிறாரு. இல்லை சும்மா தான், சாரி மன்னிச்சிருங்க, என்ன பண்ணலை இனிமே. இட்ஸ் ஓகே, இட்ஸ் ஓகே, இந்த கில்ட்டாக ஆகணும்னு எந்த இதுவும் இல்லை, பரவாயில்ல தூங்கு. ஓகே ஜேகே, நீங்கள் அப்படியே போயிட்டீங்க. ஸோ கதவை அவர் சாத்திட்டாரு. ஸோ இப்போது வெளியில் போகிறாரு. சம்திங் ஆல்பம்ஸ் ஏதோ பண்ணணும் போல். ஸோ அதுக்காக ஹைபுக்கெலாம் போயிருப்பார். கதவை சாத்தினதுக்கப்புறம் நீங்கள் வெளியில் போயிட்டீங்க. நீங்கள் ஆனால் மேல் ஃப்ளோர் போனதே இல்லை. உங்களுக்கு ஒரு பயம், எதுக்கு நீ மேலெல்லாம் வர, ஒரு ரூம் கீழே தானே அப்படின்னு சொல்லிட்டு திட்டாருன்னா எந்த நேரத்தில் அவர் வருவார்னே நம்மளுக்கு தெரியாது. ஸோ ஒரு பயமாக இருக்குது. அதனால் நீங்கள் மாடி வரைக்கும் நீங்கள் பார்த்துருந்துருக்கீங்க. இந்த சந்திரமுகி படத்தில் வரும்ல, அந்த மாடி கீழேருந்து அந்த மாடி வரைக்கும் பார்த்துருந்துருக்கீங்க. ஆனால் மேலே போக ஒரு பயம். ஸோ அதனால் நீங்கள் போனதே கிடையாது. ஸோ இப்படியே கொஞ்சம் நாட்கள் ஆகுது. லைக் அவர் வந்தாலே உள்ளே போய்டுறது, அவர் உங்களுக்காக சமைச்செல்லாம் எடுத்துகிட்டு வருவார். நீங்களும் என்ன பண்ணுவீங்களா, அவர் இல்லாத போது சில நேரத்தில் அவர் பிஸியாக கிளம்பிடுவார். அப்படி இருக்கும்போது சாமான்லாம் இருக்கும், அதை வந்து நீங்கள் செஞ்சு அந்த க்ளீன் பண்ணி வச்சுருப்பீங்க. ஏன்னா அவருக்கு க்ளீன் பண்ணுறது பிடிக்கும் போல். க்ளீன் பண்ணி எந்தெந்த இடத்துல வைக்கிறதுன்னு உங்களுக்கு தெரியாது. அதனால் நீங்கள் வெசல் மட்டும் வாஷ் பண்ணி அதை எடுத்து வச்சுருவீங்க. ஜேகே இதெல்லாம் அவர் எதுக்கு பண்ணுறா அப்படிங்கிற மாதிரி, ஏன்னா இது ஏன் வீட்டு பொருள், எதுக்கு அவெல்லாம் அதெல்லாம் முதல்ல பண்ணுறா அப்படிங்கிற மாதிரி நினச்சிப்பார். ஸோ பட் பழக கொஞ்சம் நாட்கள் ஆக பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி இருக்கார். ஸோ அவர் சில நேரத்தில் வரத்துக்கு லேட்டாகும். அதனால் நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்கன்னா சாப்பாடெல்லாம் செஞ்சு வச்சுருந்துருப்பீங்க. ஸோ கொரியன்லாம் நிறையா சாப்பாடு எப்படி செய்யணும் அப்படிங்கிற மாதிரிலாம் நீங்கள் பார்த்துருந்துருப்பீங்க. ஆனாலும் உங்களுக்கு என்னமோ தெரியல, சவுத் இண்டியன் டிஷ்ஷஸ் ரொம்ப நீங்கள் மிஸ் பண்ணுறீங்க போல். ஸோ சாதம், சாம்பார், இந்த நானு, இந்த பட்டர் மசாலா, ஸோ இதெல்லாம் நீங்கள் ரொம்ப மிஸ் பண்ணுறீங்க. இங்கே எல்லாமே நூடுல்ஸு, இந்த பொரிச்சு போட்டது, அவிச்சு போட்டது அதுதான் இருந்துகிட்ருக்கு. ஒரு நேரம் இல்லைனாலும் ஒரு நாள் நம்ம சாப்பாடு சாப்பிட்ணுன்னு நம்மளுக்கு தோணும்ல. ஒரு மாதிரி ரொம்ப எப்படி சொல்கிறேன், நம்மளால் வெளியவும் போக முடியாதுன்னு அவங்களுக்கு நல்லாவே தெரியும். அதே மாதிரி உரிமை எடுத்து அவர்கிட்ட கேட்கவும் முடியாது. அதனால் அமைதியாக இருக்கிறத வச்சு அப்படியே செஞ்சு சாப்பிட்டு அந்த மாதிரிலாம் நீங்கள் செய்கிறீங்க. ஸோ இங்கே வந்து பசங்கள்லாம் வந்து ஒன்றா எப்படிடா அந்த பொண்ணு பேசுனுச்சா, நீ பேசுனியா, சிடுன்னு பண்ணுறியா அப்படிலாம் விசாரிப்பானுங்க. அதில் வந்து ஜிமினா வந்து சொல்கிறாரு, டேய் அந்த பொண்ணு நம்மக்கிட்ட சொல்லுச்சுல சவுத் இண்டியான்னு, அந்த பொண்ணுக்கு நாக்கு செத்து போயிருந்துருக்குண்டா. எனக்கு தெரிஞ்சு 10 நாளுக்கு மேலே ஆகுது. போகும்போது இங்கே தான் நிறையா இந்தியன் ரெஸ்டாரண்ட் இருக்குல்ல,
ஒரு சாப்பாடு வாங்கிட்டு போயேன்டா ஜேகே அப்படிங்கிறாரு. நான் எதுக்கு அதெல்லாம் பண்ணணும்? இப்படிலாம் பேசாதடா. என்னதான் இருந்தாலும் அவள் நம்ம ஆர்மி, புரிஞ்சதில்ல. அவள் ஏதோ ஒரு ஆசையிலே எழுதிட்டா. அவளுக்கு என்ன தெரியுமா? சும்மா அதையே போட்டு நோண்டிக்கிட்டே இருக்காத. அவள் உண்மையை சொல்லிட்டால. போய் சொல்லி ஏதாவது ஒன்றத்தை சொல்லியிருந்தா நீ அப்போ கோவப்படுறதுல ஒரு நியாயம் இருக்குது. எல்லாத்துக்கும் ஓரளவு தான்டா, ஒவ்வொரா பண்ணாத. முதல்ல அந்த பொண்ணுக்கு கண்டிப்பாக அவள் சாப்பிட்ற ஏக்கம் வந்திருக்கும். உன்கிட்ட கேட்க அவளுக்கு உரிமை இல்லையோன்னு நினச்சிருப்பா. முதல்ல அவளுக்கு சாப்பாட்டை வாங்கி கொடுக்குற வழியை பாரு. என்ன யோசிக்கிற? சரி பண்ணுறேன். ஸோ அதுக்கப்புறம் ஜிம்முன்னு சொன்னதுக்கப்புறம் இந்தியன் ரெஸ்டாரண்ட் போயிட்டு அங்கே வந்து நானு, பட்டர் மசாலா, சம்திங் சாதம் அதெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டு ஒன்று தான் அப்படின்னு சொல்லிட்டு கதவை நாக் பண்ணுறாரு. அப்படிங்கிறீங்க? தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு அவர் கையில் இருக்கிறத வாங்க போகிறீங்க. அப்படியே டக்குன்னு அதை வெளியில், அதாவது அவர்கிட்ட இழுக்கிறாரு. அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஜேகே பார்க்குறீங்க. வெளில வந்து சாப்பிடு. இல்லை பரவாயில்ல, நான் இங்கேயே சாப்பிட்டுக்கிறேன். அவர் அதுக்கப்புறம் பேசவே இல்லை. அதை அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டு டைனிங் டேபிளில் வச்சிட்டாரு. வெளில வான்னு சொன்னேன். ஓகே, உங்களுக்கு ஒரு மாதிரி ஹெசிடேஷனாக இருக்குது. ஏன்னா அவர் இல்லாமல் இந்த இடத்த ஆள்றது அப்படிங்கிறது உங்களுக்கு அது நார்மலாக இருக்குது. பட் அவர் கூட உங்களால் அது இருக்க முடியல. ஒரு மாதிரி கூச்சமாக இருக்குது, அந்த மாதிரி இருக்குது. கையை கழுவிடா, சாப்பிட்லாம். இல்லை ஜெக்கே, அப்படியே ஒரு பார்வை தான். அதுக்கப்புறம் நீங்கள் வேறு எதுவும் பேசவே இல்லை. ஸோ கையை கழுவிட்டு பிளேட்ஸ் எடுத்துகிட்டு வரட்டுமா? அவருக்கு ஒரு பிளேட்டு, உங்களுக்கு ஒரு பிளேட்டு. இது உங்கள் பிளேட்டுன்னு எனக்கு தெரியும், நான் அதனால் எடுக்க மாட்டேன், கவலைப்படாதீங்க. அவரை பரவாயில்லையே, சொல்லாமே புரிஞ்சுக்கிறாளே அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கிறாரு. ஸோ நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்கன்னா, அப்படியே பொறுமையாக அவர் பக்கத்தில் உங்களுக்கு உட்காரவே ஒரு மாதிரியாக இருக்குது. இருந்தாலும் சொல்லிட்டாருன்னு வேறு எதுவுமே பேச முடியல. ஸோ நீங்கள் என்ன பண்ணிட்டீங்கன்னா உட்காந்துட்டு அப்படியே சாப்பிடவே உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது. என்னது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே கேட்குறீங்க. ஓப்பன் பண்ணு அப்படிங்கிறாரு. ஸோ ஸ்மெல்லே உங்களுக்கு தட் இந்தியன் ஸ்மெல் இஸ் கம்மிங். அப்படியே சாப்பாடா அப்படிங்கும் போது ஒரு கண்ணில் ஒரு ஆனந்தம், அதை சொல்ல அளவே இல்லை, அந்த மாதிரி இருக்குது. அப்படியே டக்கு டக்கு டக்குன்னு நீங்கள் அவ்வளோ ஃபோர்ஸாக ஓப்பன் பண்ணுறீங்க. பிகாஸ் நீங்கள் அந்தளவு மிஸ் பண்ணிட்டீங்க இந்தியன் ஃபுட்ஸை. ஸோ பார்த்ததும் உங்களுக்கு அவ்வளோ தேங்க்யூ ஸோ மச், தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு அதில் உள்ள ஆர்வத்தை பாருங்கள். இவ்வளோ நேரம் எம்பாரசிங்கில் இருந்தால் நீங்கள் அந்த சோத்தை பார்த்ததும் நம்மளுக்கு அப்படியே சோறுங்க அப்படிங்கிற மாதிரி கடை நீங்கள் அப்படியே உங்கள் தட்டில் போட்டுட்டு, இருந்தாலும் அந்த எவ்வளோ ஒரு ஆசை இருந்தாலும் ஜேகேக்கு பாதி அப்படின்னு சொல்லிட்டு அவரோட தட்டிலையும் வச்சு அப்படியே அந்த குழம்பு பசஞ்சு சாப்பிடும் போது தேனாமிர்தமாக இருக்குது. என்னமோ சொல்லுவாங்கள்ல, வேறு அதர் ஸ்டேட்டுக்கு போயிட்டு ஒரு 2 நாள் சாப்பிட்டு அடுத்து 3ஆவது வேளை சவுத் இந்தியா சாப்பாடு தான். எங்கடா நம்ம சாப்பாடு காட்டுங்கடா கண்ணில் அப்படிங்கிற மாதிரி இருக்கும், ஏக்கம் வரும். ஸோ அந்த மாதிரி இருந்திருக்கீங்க போல். அதனால் வாரி வழித்து சாப்பிட்றீங்க. கடன்னு அந்த அப்பெல்லாம் நொறுங்குற சத்தம், அப்பா எவ்வளோ நல்லா இருக்குது கேட்க அப்படிங்கிற மாதிரி இருந்துகிட்ருக்கு உங்களுக்கு. அப்படியே நீங்கள் அவ்வளோ வாரி வலிச்சு சாப்பிடுங்க ஜேகே, சூப்பராக இருக்கும், இதை இப்படி கம்பைன் பண்ணி இதை இப்படி சாப்பிடுங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஜேகேக்குமே சொல்லி தரீங்க. அந்த மனுஷனுக்கு உங்களை ஒரு மாதிரி வியர்டாக பார்க்குறாரு. பிகாஸ் நீங்கள் ஹேண்ட்ஸை யூஸ் பண்ணி சாப்பிட்டுட்ருக்கீங்க. அவர் ஸ்பூனில் தானே சாப்பிட்ணும், ஹேண்ட் வச்சு சாப்பிட்ற? இல்லை, இந்த சாப்பாடு உதிரியாக தான் இருக்கும். ஸ்பூனில் வச்சு சாப்பிட்டா அது டேஸ்ட்டு நல்லா இருக்காது, ஹேண்ட்ஸில் சாப்பிட்டு பாருங்கள். ஹேண்ட்ஸ்லையா அப்படிங்கிறாரு. நிஜமாக தான் சூப்பராக இருக்கும், ஜஸ்ட் ட்ரை ஜங்குக் அப்படிங்கிறீங்க. இதுக்கு முன்னாடி அவர் ஹேண்ட்ஸில் வச்சு சாப்பிட்டதே இல்லை போல். அதனால் அவருக்கு அவ்வளோ பெசவே தெரியல, ஒரு மாதிரி இருக்குது. ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே கடைன்னு பிசைஞ்சு கை காட்டுங்களேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே உள்ளங்கையை காட்டுறாரு. நீங்கள் அப்படியே ஒரு உருண்டை பிடிக்கிறீங்க. வாட் ஆர் யூ டூயிங் மேன் அப்படிங்கிற மாதிரி உங்களை ஒரு மாதிரி அப்படிங்கிற மாதிரி பார்க்குறாரு. நீங்கள் அப்படியே உருண்டை பிடிச்சி தென் அதோட சைட் டிஷ்ஷஸ் எல்லாத்தையும் வச்சுட்டு அப்பளத்துலேயும் கையில் வச்சுட்டு முழுங்குங்க, அப்படியே முழுங்குங்க. இவ்வளோ பெரிய வாயை நான் அப்படியே முழுக்கலாம், ஜஸ்ட் கோ அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க.
ஆ அப்படி சொல்லிட்டு அந்த மனுஷன் அப்படியே ஆன வாயில் போடுறாரு. கண்ணில் பூம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. நல்லா இருக்குது அப்படிங்கிறாரு. நல்லா தான் இருக்கும், சாப்பிட்டு பாருங்கள், இப்படி தான் பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே எப்படி நீங்கள் சாப்பிட்றீங்களோ அதை அப்படியே பண்ணி காட்டுறீங்க. அவரும் அதேமாதிரி பண்ண ட்ரை பண்ணி, ஆனால் நிறையா கீழே சிந்துது தான். பட் ஸ்டில் ஹேண்டில் சாப்பிடும் போது அதோட டேஸ்ட்டே நல்லா என்ஹான்ஸ் ஆகிற மாதிரி இருக்குது. இருங்களா இந்த கோம்போ நான் எனக்கு ரொம்ப பிடிக்கும், இருங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே என்னென்னதையோ எடுத்து போட்டு அவர் வாங்கிட்டு வந்தது எல்லாத்தையுமே எடுத்து போட்டு ஆகாட்டுங்க அப்படிங்கிறாரு. டபக்குன்னு நீங்கள் வாயில் போடுறீங்க பாருங்கள், நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டீங்க. ஜேகேக்கு அப்படியே ரொம்ப ஒரு மாதிரி இந்த சாப்பாடு நம்ம எப்படி இத்தனை வருஷம் சாப்பிடாம விட்டோம் அப்படிங்கிற மாதிரி ஜேகேக்கு இருந்துட்டு இருக்கு. நீங்களும் ஜேகேவும் நல்லா வாரி வழித்து அப்படி சொல்லிட்டு ஏப்ப விட்டு 2 பேரும் முரட்டாக சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே அந்த இது செம்ம சாப்பாட்டில் அப்படியே போதையாக இருக்கும்ல, நம்மளுக்கு ஒரு மாதிரி லேசியாக இருக்கும் மட்டும். ஸோ அந்த மாதிரி இருந்துகிட்ருக்கீங்க. இப்போது ஜேகே செம்ம சாப்பாடு அப்படிங்கிறாரு. சூப்பராக இருக்கும் இந்தியன் சாப்பாடு. பரவாயில்ல, கொரியாலையும் இந்தியன் சாப்பாடு அப்படியே அதே மாதிரியே டேஸ்ட்டை மெயின்டைன் பண்ணுறதுன்னு நினைக்கும் போது பெருமையாக இருக்குது அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க அப்படிங்கிறாரு. டக்குன்னு இப்போ தான் உங்களுக்கு ஸ்ட்ரைக்கே ஆகுது, நம்ம இத்தனை நாள் எப்படி இருந்திருக்கோம், இப்போ என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் க்ளீன் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி பேக் டு த நார்மல் ஃபார்ம் போயிட்டீங்க. அவரோட பிளேட்ஸ் எல்லாத்தையும் எடுக்கிறீங்க, எல்லாத்தையும் அழகாக அரேஞ்ச் பண்ணி வைக்கிறீங்க. ஜேகேவோட ஹேண்ட்ஸ் அப்படியே பிசுன்னு அப்படியே ஒரு மாதிரி காஞ்சி போன மாதிரி போயிடுச்சு. அப்படியே அவரோட கிச்சனுக்கு போகிறீங்க, வெசல்ஸ் எல்லாத்தையுமே வாஷ் பண்ணுறீங்க. அவர் அப்படியே லைட்டாக யூடர்ன் பண்ணிவிட்டு உங்களை அப்படியே திரும்பி பார்க்குறாரு. லைக் பரவாயில்ல, நம்ம வீட்டில் நம்ம மட்டும் தனியாக இருக்கோம், நம்மளோட மெம்பர்ஸ் வராங்க, பட் அது இருக்கிறாங்க, தங்குறாங்க, ஜாலியாக இருக்காங்க, அதெல்லாம் தாண்டி நம்ம கூடவே ஒருத்தவங்க இருக்காங்க, நம்மளோடதில் எல்லாத்தையும் ஷேர் பண்ணுறாங்க, நம்மளுக்காக ஒன்று செய்கிறாங்கங்கும் போது அது டிஃப்ரெண்ட்டாக இருக்குல்ல. பட் அது நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்களை பார்க்குறாரு. நீங்கள் அப்படியே வெசல்ஸ் எல்லாத்தையுமே வாஷ் பண்ணிவிட்டு அப்படியே கை எல்லாத்தையுமே இது பண்ணிவிட்டு நான் உள்ளே போகிறேன். அண்டு தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த லன்ச், ரொம்ப நல்லா இருந்துச்சு. நீங்கள் அப்படியே பார்த்துட்டு உள்ளே போகிறீங்க. ஒரு நிமிஷம் அப்படி சொல்லிட்டு அப்படியே திரும்புறீங்க. உன் நேம் என்ன? மை நேம் இஸ் வயான். ஓகே ஜேகே, அட்லீஸ்ட் இப்போயாவது இந்த வேர்ல்டில் வயான் அப்படிங்கிற ஒரு கேர்ள் இருக்கான்னு உங்களுக்கு தெரியுதுல்ல? நீ தானே? பரவாயில்ல, நான் சாவறது வர்த்து தான் அப்படின்னு நீங்கள் ஒரு ஃப்ளோவில் சொல்லிட்டீங்க. புரியல? இல்லை ஒன்றும் இல்லை, ஹாப்பியாக இருக்குது, வேறு ஒன்றும் இல்லை. நான் உள்ளே போகிறேன் அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டு அப்படியே உள்ளே போகிறீங்க. அவள் ஏதோ சொன்னாலே, பட் ஸ்டில் எனக்கே அது புரியல, ரொம்ப ஹஸ்கியில் சொல்லிட்டாளா? எனிவேஸ் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த மனுஷன் அப்போ தான் கையை கழுவிட்டு அப்படியே அவரோட ரூமுக்குமே போயிருப்பார். ஸோ டேஸ் இப்படி போகுது. வீக்லி ட்வைஸ் இந்தியன் ஃபுட்ஸ் வாங்கிட்டு வந்துடுவார். ஸோ யூ ஜஸ்ட் என்ஜாய். ஸோ அந்த 2 days நீங்களும் அவர் பிஹேவ் பண்ணுற விதமே வேறு மாதிரி இருக்கும். லைக் நீங்கள் சில நேரத்தில் அவருக்கு ஃபீட் பண்ணுவீங்க, அவரும் உங்களுக்கு நானும் ஓட்டி விட்றேன் அப்படி சொல்லுவார். பட் அந்த கொரியன் சாப்பாடு சாப்பிடும் போது அந்த அளவு அந்த இது இருக்காது. ஸோ இப்படியே இருந்துகிட்ருக்கவே அந்த இந்தியன் சாப்பாடு சாப்பிட யூ ஆர் ஜஸ்ட் கனெக்டட் வித் ஹிம். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக நெருக்கங்கள் வருது. நெருக்கங்கள் மீன்ஸ் அந்த எம்பாரசிங் ஸ்டேட் போயிடுது. ஸோ அந்த மாதிரி மற்ற நாள்லலாம் அவர் இருந்தார்னா நீங்கள் வெளியே வர மாட்டீங்க. அந்த மனுஷன் ஆனால் ஒரு தடவை கதவை பார்ப்பார், நீங்கள் வேணுங்கனே உள்ளே இருக்கீங்க அப்படிங்கிறது தெரிஞ்சும் ஆனால் கூப்பிட மாட்டார். அந்த மாதிரி தான் இருந்துகிட்ருக்கும். ஸோ இந்தியன் சாப்பாடு வந்தால் மட்டும் நீங்களும் அவரும் வேறு மாதிரி அந்நியன் மாதிரி மாறிடுவீங்க. ஸோ இப்படியே கொஞ்சம் டேஸ் ஆகுது. இங்கே பார்த்தீங்கன்னா லைவ் போகிறாரு நைட்டு 1 மணிக்கு. புள்ள நைட்டு ஹோம் தேட்டரில் படம் பார்த்துட்டு இருந்திருக்கோம் போல். ஸோ அப்படி இருக்கவே அவங்களுக்கு பார்க்கவே ஆசையாக தான் இருக்குது. அந்த படத்தை ஆர்மிஸோடு சேர்ந்து பார்க்குறாரு. லைக் லைவ் ஆன் பண்ணிட்டாரு,
கேமரா அவருக்கு சைட் ஃபேஸ் தெரிகிற மாதிரி படத்தை அப்படியே ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி தெரியுது. அதை நீங்கள் வீலைவ் ஆன் பண்ணி வச்சு பார்த்துட்ருக்கீங்க. ஸோ பார்க்கவே ரொம்ப அப்படியே என்ன எப்படி சொல்கிறதுனா, லைக் தேட்டரில் நம்ம பாய் ஃப்ரெண்டோட வெளியில் போயிருந்தோம்னா அவங்களோட பார்த்தோம்னா சைட் ஃபேஸ் நம்மளுக்கு எப்படி தெரியும் பாய் ஃப்ரெண்டோட, ஸோ அதே வியூ தான் அங்கே அந்த மாதிரி தெரிஞ்சிட்ருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி பெருமிச்சு விட்டுட்ருக்கீங்க. ஸோ அப்படி விட்டுட்டு இருக்கிறச்சா இங்கே ஒரு நிமிஷம் அந்த மனுஷனுக்கு படம் பார்க்குறோமே அவளை கூப்பிடவே இல்லையே, வயான் அப்படின்ட்டாரு. அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிமிஷம் உங்களுக்கு ஒரு நிமிஷம் ஒன்றுமே புரியல, என்ன அப்படிங்கிற மாதிரி நீங்கள் அப்படியே ஆங்கலை எதுவும் பண்ணலாம், அப்படியே அமைதியாக இருக்கீங்க. அந்த மனுஷன் அப்படியே வயான் அப்படி சொல்லிட்டு திரும்பும் போது தான் அவர் ரியலைஸே ஆகுறார், லைக் லைஃப் போயிட்டுருக்கோம்ல அப்படின்னு சொல்லிட்டு தோணுது. இப்போ நம்ம என்ன பண்ணுறது, ஐயோ இப்போ வேறு வையன்னு சொல்லிட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஜேகேக்கு மொழி பிதுங்குது, என்ன செய்கிறதுனே தெரியல ஒரு நிமிஷம். ஸோ அந்த மனுஷன் அதுக்கப்புறம் வேற ஒன்று சஞ்சனா அடுத்தது சொல்கிறாரு. அதுக்கப்புறம் ஹாமி அப்படிங்கிறாரு. எல்லாம் என்ன ஜேகே ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் கேட்குதுங்க. ஹவ் இஸ் த ஃபிலிம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மழுப்புறாரு. பட் ஸ்டில் யாரு வையன்னு மெசேஜாக வருது. அவருக்கு என்ன சொல்கிறதுனே தெரில. ஐயோயோ இப்படி மாட்டிக்கிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு, வையன்லாம் வேறு ஒன்றும் இல்லை, யுவர் நேம் தான் வையனு. ஸோ உங்களோட பேர் இருக்குல்ல மீஸ், நான் உங்களை தான் அப்படி கூப்பிட்டேன், படத்தை பார்க்குறதுக்காக தான் நான் உங்களை கூப்பிட்டேன், வேறு ஒன்றும் இல்லை மீஸ்ன்னு சொல்லிட்டு ஏதோ ததக்கான்னு சொல்லிவிட்டு அந்த பிள்ளை வந்து மழுப்பிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. ஸோ ஒரு வழியாக ஒரு 5-10 மினிட்ஸ்க்கு அப்புறம் அந்த படத்தை பார்க்கவே முடியல. இது எப்படியாவது சொல்லி ஆகணுமே அப்படின்னு சொல்லிட்டு, சரி மீஸ் பாய் எனக்கு தூக்கம் வருது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் வந்து கட் பண்ணிட்டார். இங்கே நீங்கள் பொறுமையாக வெளில வரீங்க, ஏன் என் பேரை கூப்பிட்டீங்க? அவருக்கு ஒரு மாதிரி, அதில் மூவி பார்த்தேன், நீ வேற உள்ளே இருக்கியா, ஸோ உனக்கு கூப்பிடணும்னு தோணுச்சு, நான் லைவ் போனதை டோட்டலாக மறந்துட்டேன். பரவாயில்ல, நீங்கள் சமாளித்தது கொஞ்சம் நம்புகிற மாதிரி தான் இருந்தது. நல்ல வேளை நீயும் ஏன்னு சொல்லிட்டு வராமல் போனே, அது எப்படி வருவேன், வேணுங்கன்னே உங்களை மாட்டி விட மாட்டேன் நான். தேங்க்யூ ஸோ மச் பையன் அப்படிங்கிறாரு. இட்ஸ் ஓகே, மூவி பார்க்கலாமா? அது இட்ஸ் ஓகே, உட்கார். ஓகே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் அப்படியே பொறுமையாக போய் உட்காருங்க. ஸோ வேறு மூவி இப்போது அதை உட்காந்துட்டு அந்த பேய் படம் போல் நல்லா ஜாலியாக தான் ஆக்சுவலாக பார்த்துட்ருக்காங்க. உங்களுக்கான பேய் படம் ரொம்ப பயம், நீங்கள் அப்படியே கண்ணை மூடுறீங்க, சைடில் திரும்புறீங்க, சமைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எஸ் ஆகுறீங்க. அப்புறம் பார்த்துக்கலாம் மொல்லவா பசிக்குதுடா, டேய் மணியை பாடுறா 3டா, உயிரை வாங்காதடா, ஹான்னு கொட்டாயெல்லாம் விடுறீங்க. தூக்கம் வருதா அப்படிங்கிறாரு. இவ்வளோ பெரிய பேய் படம் ஓடுது, உனக்கு எப்படி தூக்கம் வருது அப்படிங்கிறாரு. நிஜமா தூக்கம் தான் வருது ஜாங்கோக்கு, விடுங்க எனக்கு தூக்கம் வருது அப்படி நீங்கள் சொல்கிறீங்க. சரி ஓகே குட் நைட் அப்படிங்கிறாரு. குட் நைட் வயன். காலையில் நான் கொஞ்சம் சீக்கிரமாக போகணும், டின்னர் பிரேக்ஃபாஸ்ட் பண்ணட்டுமா? இல்லை நோ தேங்க்ஸ். இல்லை பரவாயில்ல, எப்போ கிளம்புறீங்க சொல்லுங்கள், வெறும் வயதா போக வேண்டாமே. நான் 7 o'clockலாம் போகிறேன், நீ எனக்கு ஜஸ்ட் பேக் பண்ணிதா. செய்யணும்னு இல்லை, பரவாயில்ல, ஆனால் இல்லை ஜேகே எனக்கு பரவாயில்ல, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஓகே ஓகே அப்படிங்கிறாரு. அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே உள்ளே போயிடுங்க. நான் ஏன் அவள்கிட்ட போய் கேட்டேன், அவள் நம்ம வீட்டில் இருக்காங்கிறதுக்காக ரொம்ப அட்வான்டேஜ் எடுத்துக்காதா ஜேகே, நோ யூ லிமிட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு இருக்காரு. நீங்கள் ஒரு 5:45 எழுந்திரிச்சிட்டு அவருக்கு இந்தியன் ஃபுட்ஸ் ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறது சமீப காலமாக உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ யூ ஆர் மேக்கிங் இந்தியன் ஃபுட்ஸ், லைக் இந்தியன் ஃபுட்காக அந்த மனுஷன் ஷாப்பிங்லாம் போயிட்டு வாங்கிட்டுலாம் வந்துருப்பார் போல். ஸோ நீங்கள் அவருக்காக அதெல்லாம் செஞ்சு தரீங்க. அவர் வந்து கொரியன் சாப்பாடு தான் நீங்கள் செஞ்சுருப்பீங்கன்னு நினச்சாரு, பட் ஸ்மெல்லிலே தெரிஞ்சிடுச்சு இட்ஸ் இண்டியன்னு சொல்லிட்டு. வந்ததுமே அந்த மனுஷன் 7 மணிக்கு வந்ததுமே இந்தியன் ஃபுட்டாக செய்கிற, உங்களுக்கு பிடிச்ச நான் அண்ட் பட்டர் சிக்கன் மசாலா தான் செஞ்சுருக்கேன். ரியலி
ஆ கிவ் அ பிளேட் அப்படிங்கிறாரு. உட்காருங்க தார அப்படி நீங்கள் சொல்கிறீங்க. சரின்னு சொல்லிட்டு இங்கே கடைன்னு உட்காந்துட்டார். செம பசி போல் பிள்ளைக்கு. ஸோ நைட்டு வேறு ஒரு 3-4 மணி வரைக்கும் முழிச்சிருந்துருப்பாரா, அதனால் நல்லா பசிக்குது போல். ஸோ நீங்கள் அவருக்கு டிஃபன் பாக்ஸில் எடுத்து வச்சுட்டு அந்த மனுஷனுக்கு வேறு தட்டில் வேறு எடுத்து வைக்கிறீங்களா. ஸோ சாப்பிட்டா அடுத்த செகண்ட் அந்த மனுஷன் அப்படின்னு சொல்லிட்டு லைக் ஃபேஸில் அப்படியே எக்ஸ்ப்ரெஷனில் அப்படி சொல்லிட்டு கொடுக்க மாட்டார். ஸோ அந்த மாதிரி கொடுத்துட்டு ஜஸ்ட் வா என் சூப்பராக இருக்குது, வா ரே வா, இந்த கை பண்ணதுக்கு ஏதாவது ரிங் போட்டு விட்டுட்டுமா அப்படிங்கிறாரு. அப்படி சொன்னீங்க அப்படி பார்க்குறீங்க. மேரேஜ் ரிங் இல்லை, நார்மல் ரிங், ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி முத்தியை பார்த்தியா அப்படிங்கிற மாதிரி அவங்கள பார்க்குறாரு. ரிங் வேண்டாம், வேறு என்ன வேணும் அப்படிங்கிறாரு. எனக்கு எனக்கு அவங்க கூட என் கூட ஒன்றா ஒரு தடவை சரக்கடிக்கணும். இல்லை, சாரி டு ஆஸ்க் தட். இல்லை ஜேகே, சாரி, தப்பாக எடுத்துக்காதீங்க. அது லைவில் நிறைய பார்த்துருக்கேன் நான். லைக் யூ ஆர் கோனா க்ரேசி, வித்தியாசமாக இருந்தது. எனக்கு உங்கள் கூட அடிக்கலைனாலும் பரவாயில்ல, பட் நேரில் பார்க்கணுன்னு ஆசை இருக்குது சார் அப்படிங்கிறீங்க. சரி, கேட்டுட்டேன், செய்யாமல் இருக்க முடியாதுல்ல. இன்னைக்கு ஈவினிங் ஒரு 7-8 வந்துடுவேன். ஸோ பார்த்து சேஃபாரு. யார் காலிங் பெல் அடித்தாலும் ஓப்பன் பண்ண தேவையில்லை. டோரை ஓப்பன் பண்ணணுன்னா முதல்ல கேமரா ஆன் பண்ணிவிட்டு பாரு. ஓகே ஓகே சரி, பி சேஃப், பை. புதுசாக இருக்குதெல்லாம், என்ன பண்ணுறது, இதெல்லாம் வித்தியாசமாக இருக்கே அப்படிங்கிற மாதிரி நீங்கள் தலையை சொரிஞ்சிட்டு அப்படியே போகிற ஜேகேக்கு டாட்டா சொல்கிறீங்க. ஸோ ஜேகே இப்போ போயிட்டாரு. வீடு அமைதியாக இருக்குது. டிவி எல்லாத்தையுமே அவர் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப கொடுமைக்காரர்லாம் கிடையாது. ஸோ அதனால் டிவி அதெல்லாம் நீங்கள் பார்ப்பீங்க தான். ஸோ பார்த்துட்டு அந்த மாதிரி அந்த இடத்துலையே மத்தியானமே தூங்கிட்டீங்க. அதான் அவருக்கு செஞ்சிங்களா, அதே மதியானம் சாப்பிட்டுட்டு அப்படியே தூங்கிட்டு அந்த மாதிரிலாம் நடந்துச்சு. ஈவினிங் ஆயிருந்திருக்கும், இப்போ வரைக்கும் நீங்கள் தூங்கிட்டு தான் இருக்கீங்க. அவர் ஒரு 8 மணி 7 மணி சொல்லிடுவா, பட் 6 மணிக்கே வந்துட்டார். அவர் எப்போவுமே நாக்லாம் பண்ண மாட்டார், பேட்டர்ன் போட்டுட்டு உள்ளே வந்துடுவார். அதுமாதிரி பேட்டர்ன் போட்டுட்டு உள்ளே வராரு, பார்த்தா ஹாலில் மட்டும் டிவி ஓடிட்டுருக்கு. நீங்கள் மட்டும் அப்படியே ஹாலில் மல்லாக்க அப்படியே ஹானை படுத்து தூங்கிட்டு இருக்கீங்க. என்ன தூங்கிட்டா அப்படின்னு சொல்லிட்டு, தூங்கிட்டாலா இல்லை ஏதாவது ஆயிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு குடுக்குன்னு வந்துட்டு மூச்சு விட்டுறா. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் அப்படியே குறுக்குன்னு. இப்போ எப்படி தெரியுமா, அவர் வீட்டுக்குள்ளே வரும்போது நம்ம வீட்டில் ஒருத்தவங்க இருப்பாங்கப்பா அப்படிங்கிற மாதிரி ஒரு இது இருக்கும்ல. நம்ம வீட்டில் தனியாக இருக்க மாட்டோம், நம்ம கூட ஒருத்தவங்க இருக்காங்கங்கும் போது அது ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்கும் அந்த ஃபீலிங்கு. ஸோ அந்த மாதிரி அந்த மனுஷன் அப்படியே கதை ஓப்பன் மட்டும் வந்துருந்துருப்பார். நீங்கள் தூங்குறத பார்க்கும்போது லைக் கைண்ட் ஆஃப் நல்லா இருக்குது, குழந்தை பிள்ளை தூங்குற மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு லைட்டாக கொரட்டெல்லாம் வர வருது. எங்கள் சங்குக்காக்கு சிரிப்பு தான் வருது. ஆனால் டிஸ்டர்ப் பண்ணாமல் மேலே போய்ட்டு ஃப்ரெஷ்அப்லாம் ஆகிட்டு அப்படியே டுப்புன்னு அந்த ஒரு நீங்கள் தூங்குறீங்கன்றதை மறந்துட்டு கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவே நடந்து வந்துருப்பாரு. அந்த நடக்கிற சத்தத்துலேயே டக்குன்னு எழுந்துச்சிட்டிங்க. எப்போ வந்தீங்க அப்படின்னீங்களா, டிஸ்டர்ப் பண்ணிட்டேண்ணா சாரி அப்படிங்கிற. இல்லை ஒன்றும் இல்லை, மணி என்ன 7? ஐயோ இவ்வளோ நேரம் தூங்கிட்டேண்ணா. எப்போ தூங்குனேன்? நான் ஒரு 4 மணி இருக்கும் தூங்கி. அடிப்பாவி அப்படிங்கிற மாதிரி இருக்காரு. ஏதாவது செஞ்சுட்டு வரட்டுமா, சாப்பாடு எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு தூக்க கலக்கத்தில் கூட அவரோட சோறை பற்றி தான் நீங்கள் வச்சுட்ருக்கீங்க. நல்லா இருக்குது சாப்பாடு, பைதவே இந்த அளவு நீ பேனிக் ஆகிறதுக்கு அளவுக்கு ஒன்றும் இல்லை. நீ சாப்பிட்டியா மதியானம்? சாப்பிட்டேன் ஜேகே. ஓகே சரி, நான் எனக்கு சரக்கு அடிக்க போகிறேன், நீ வரியா அப்படிங்கிறீங்க. வா. ஸோ இப்போது டைனிங் டேபிள் இல்லை, அதுக்குன்னே சோஃபா வச்சுருக்கார் சரக்கு அடிக்கிறதுக்குன்னே. ஓகே இன்றைக்கி இது அடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றாத்துக்காக இந்த கலக்கிறது இது பண்ணுறதுன்னு இதுக்கு என்னமோ கிளாஸ் கற்றுக்கிட்ட மாதிரி இதை தான் மிக்ஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் பைபிளில் எடுத்துகிட்டு வந்து அப்படியே டப்புன்னு வைக்கிது. கிட்டத்தட்ட ஒரு 6-7 இருக்குது. எல்லாத்தையுமா மிக்ஸ் பண்ண போகிறீங்க? எப்படி நீ இந்தியன் சாப்பாடை கரெக்டாக சொல்லி தரந்தியோ, இப்படி தான் சாப்பிட்ணும் அப்படி தான் சாப்பிட்ணும், இதை நான் உனக்கு சொல்லித்தரேன் அப்படிங்கிறாரு. நிஜமா
வெயிட் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஸ்நாக்ஸ்லாம் வேறு வாங்கிட்டு வந்துட்டார் போல். பார் அப்படின்னு சொல்லிட்டு இதை ஊற்றுறாரு அதை ஊற்றுறாரு, இதை பண்ணுறது அதை பண்ணுறது எல்லாத்தையும் பண்ணிவிட்டு ஒரு வழியாக ஒரு அந்த ஆல்கஹாலுக்குன்னு ஒரு குட்டியோன்னு கிளாஸ் இருக்குல்ல, ஸோ அந்த கிளாஸில் அப்படியே கிளாஸ் வந்துடுச்சு. இதை ட்ரை ஒரே கல்ப் தான் பண்ணும். ஓகே, அப்படியே ஜுல்லான மண்டையில் போய் அப்படியே ஒரு கிக் அவுட் பண்ணும். அடுத்த செகண்ட் நீ இந்த ஸ்நாக்ஸை சாப்பிடு, சூப்பராக இருக்கும், வேறு லெவலில் இருக்கும் அப்படின்னாரு. ஓகே ட்ரை பண்ணு கமான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கையில் வைக்கிறாரு. அப்படியே மொடக்குன்னு ஒரே கல்ப்பில் பண்ணிட்டு டக்குன்னு அந்த இதை எடுத்து வாயில் போட்டிங்க. அதே மாதிரி ஒரு மாதிரி வித்தியாசமான ஒரு ஃபீல், அது என்ன சொல்கிறதுனே தெரியல, ஒரு மாதிரி வித்தியாசம் வந்துச்சு. செம்மையாக இருக்குது ஜேகே அப்படி சொல்லிட்டு அப்படியே சூப்பர் அப்படி சொல்லிட்டு கை வைக்கிறீங்க. தேட்ஸ் மே அப்படி சொல்கிறாரு. நீ முதல்ல நெக்ஸ்ட் இது ட்ரை பண்ண, இதுவுமே ஒரு மாதிரி வித்தியாசமாக ஒரு மாதிரி மைல்டான ஒரு ஃப்ளேவராக இருக்கும், ஜஸ்ட் ட்ரை அப்படி சொல்லிவிட்டு அவரோட இருக்கிற மொத்த வித்தையும் உங்ககிட்ட இறக்குறாரு. ஸோ அவர் சொல்ல நீங்கள் அப்படியே ஃபாலோ பண்ணுறீங்க. ஸோ தட் இப்போ வந்து ஒரு 6-7 கிளாஸ் குடிச்சாச்சு. குடிச்சிட்டதுக்கப்புறம் இப்போ தான் அந்த மனுஷன் ஒரு கிளாஸ் எடுத்துகிட்டு அப்படியே உட்காந்துட்டு டபக்குன்னு குடிக்கிறாரு. உங்களுக்கு அப்படியே கண்ணுக்குன்னெல்லாம் சொருவுது, டிடுக்குன்னு மண்டை கீழே விழுவுது. ஸோ ஒரு கட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா டொம்மில்னு அப்படியே அந்த எப்படி சொல்கிறதுனா உட்காந்து இருக்கீங்களா அந்த இடத்துல வந்து அந்த மண்டை இடிச்சிருந்துருக்கும். தப்புன்னு அந்த மனுஷன் கையை வச்சதும் அந்த கையில் தான் இடிச்சிட்டு அப்படியே உங்கள் மண்டை அப்படியே சாஞ்சு அப்படியே லேண்ட் ஆகிடுச்சு அவரோட கையிலே. ஏன்னா இதுக்கே ஃப்ளாட் ஆகிட்டா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் அப்படியே ஒரு வாரம் அவங்கள நக்கலாக சிரிக்காரு, இதுக்கே வா அப்படிங்கிற மாதிரி. ஸோ ஆஃப்டர் தட் ஜேகே வந்து ஒரு ஹேண்ட் அப்படியே தான் இருக்குது. நீங்கள் அப்படியே அதில் கன்னத்தை வச்சு அப்படியே தூங்க ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க. அந்த உலம்பல் அதெல்லாம் எதுவும் இல்லை, அப்படியே மறுகையா. இங்கே ஜேகே வந்து பார்த்திங்கன்னா அவர் எல்லாத்தையுமே குடிக்கிறாரு, நல்லா இது பண்ணுறாரு. ஸோ ஒரு 4-5 நாள் ஒரு 7-8 போகுது, பைபிள் எல்லாத்தையுமே காலி பண்ணிடுச்சு. ஃபுல்லாக காலி பண்ணிவிட்டு அந்த சொட்டு இல்லை டிடுக்குன்னு கடைசி ட்ராப்பை கூட விட்டு வைக்கல. ஃபுல்லாக அப்படி சொல்லி ஒரு இதுதான் முடிஞ்சு போச்சு. அந்த மனுஷன் கிட்டத்தட்ட ஒரு 7-8 கிளாஸ் உள்ளே போயிடுச்சு. அந்த மனுஷன் அப்படியே உங்களே பார்க்குறாரு. அப்படியே அந்த டைனிங் டேபிளே அப்படியே சாஞ்சிட்டாரு. ஸோ நீங்கள் ஃபேஸ் பண்ணியிருக்கிறதும் அவர் ஃபேஸ் பண்ணியிருக்கிறதும் ஒரே மாதிரியே இருக்குது. You know what? Like, this is feeling different. டக்குன்னு நீங்கள் அப்படியே எழுந்திருக்கிறீங்க. அந்த மனுஷன் அப்படியே எழுந்து உங்களை பார்க்குறாரு. என்ன டிஃப்ரெண்ட்டு அப்படிங்கிறீங்க. முன்னாடிலாம் வரும்போது வீட்டில் யாருமே இருக்க மாட்டாங்க. ஐ நோ நான் லோன்லியாக தான் இருக்கணும். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வருவாங்க. பட் தே ஆர் லைக் வந்துட்டு கொஞ்ச நேரம் அப்புறம் போயிடுவாங்க. பட் இது வந்து வித்தியாசமாக இருக்குது. வீட்டில் எப்பயுமே நம்ம கூடவே ஒரு ஆள் இருந்தாங்கன்னா அது ஃபீலிங்கே டிஃப்ரெண்ட் இல்லை. நான் வீட்டுக்கு ஒவ்வொரு தடவை வரும்போதும் நமக்கு கம்பெனிக்கு ஒரு ஆள் இருக்குல்ல அப்படின்னு நினச்சிட்டே தான் வரேன். தேங்க்யூ. முன்னாடி எனக்கு நீ இருக்கிறதே பிடிக்கலை, உண்மையாக சொல்கிறேனே பிடிக்கல நிஜமாவே. எரிச்சலாக வரும். ஐயோ தனியாகவே இருக்க முடியல, ப்ரைவேட்டாகவே இருக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டுருக்கோம். பட் ஆஃப்டர் தட் நீ இருப்ப, நீ போகமாட்ட அப்படிங்கிறத நான் ரியலைஸ் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் என் மைண்ட் அதுக்கு ஏற்ற மாதிரி மாறிடுச்சு. என் டு பி ஃப்ராங்க் இது தான். ஐ ஃபீல் லைக் பிளஸ்ட். நல்லா இருக்கு. ஆமாம், கூட ஒரு பொண்ணு பேசி சிரிக்கிறதுக்கு, சாப்பாடு ஷேர் பண்ணுறதுக்கு, என் வெசல்ஸை வாஷ் பண்ணுறதுக்கு, என்னை புரிஞ்சுக்கிறதுக்கு, லைக் இப்போ சரக்கு அடிக்கிறதுக்கு. முன்னாடி லோனில் உட்காந்து சரக்கு அடிக்கணும், இல்லைனா என் மெம்பர்ஸ் யாராவது தங்களை கூப்பிடணும். பட் நவ் லுக், நல்லா இருக்கு. இட்ஸ் வே ஆஃப் லைக் யூஆர் ஆக்குபைங் மை ஸ்பேஸ். என்னோடய ஹார்ட்டில் லைட்டாக நீ அப்படியே சேர் போட்டு முன்னாடி போட்டு எடுத்து உட்கார மாதிரி இருக்கு. யூ மேக் மீ கம்ஃபர்டபுள். யா, இப்போல்லாம் கொரியன் டிஷ்ஷஸ் பிடிக்குது. பட் ஸ்டில் இந்தியன் டிஷ்ஷஸ் ரொம்ப ஃபேவரட் ஆகுது.
ஆல் பிகாஸ் ஆஃப் யூ ஐ ஆம். நீ என் வீட்டில் இருக்கிறது கொஞ்சம் ஷார்ட்டஸ்ட் பீரியட் தான். பட் டு பி ஃப்ராங்க், சம்திங் இஸ் ஸ்பெஷல் ஆன் யூ. எப்பயுமே நான் இங்கே வரும்போதெல்லாம் என் கூடவே இருப்பேன் அப்படிங்கிற ஒரு ஃபீல் இருந்துக்கிட்டே இருக்கு. ஐ திங்க் அது உனக்கும் இருக்கும்ல, எப்படி இருந்தாலும் வந்துடுவான்னு. வயா கேன் யூ டூ சம்திங்? லெட்ஸ் கெட் மேரிட். அப்படி நீங்கள் பார்க்குறீங்க. சப்போஸ் நீ என்னை மேரேஜ் பண்ணுறேன்னா லைஃப் லாங் என் வீட்டில் தானே இருப்பேன். ஈவன் தோ எனக்கு உன் கம்பெனி பிடிச்சிருக்கு. நீங்கள் அப்படியே வர பார்த்துட்டு கொஞ்சம் தள்ளலாம் அப்படிங்கிறீங்க. என்னது தள்ளு அப்படியே அவரோட லேப்பில் டப்புன்னு போய் உட்காருவீங்க. ஏதாவது ஃபீலிங்ஸ் இருக்கா? ஃபீலிங்ஸா? என்னது ஃபீலிங்ஸ் இருக்கா? தொடையில் ஒரு பொண்ணு உட்காந்துருக்கா ஏறி. அதனால் இப்போ வரைக்கும் உன் கை என் இடுப்பில் படவே இல்லை. எனக்கு எந்த விதமான ஃபீலிங்ஸும் வரல. நீ யோசிக்கிறது என்ன தெரியுமா? ஜஸ்ட் ஒரு கம்பெனி. அது யார் கொடுத்தா என்ன? உனக்கு லோன்லினஸ் இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக நீ சூஸ் பண்ணுற என்ன? அது எதுவும் பெரிய விஷயம் ஜாங்கோக். லைஃபுங்கிறது வேறு, மேரேஜுங்கிறது வேறு, ரூம்மேட்டுங்கிறது வேறு. எல்லாத்தையும் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்காத. எனக்கு வேறு ஆப்ஷன்ஸ் இல்லை. நானும் இங்கே தான் ஸ்டே பண்ணி ஆகணும். லெட்ஸ் பி ஃப்ரெண்ட்ஸ், ஓகே? நானும் அட்வான்டேஜ் எடுத்துக்கல, நீ எந்த அட்வான்டேஜும் எடுத்துக்க வேண்டாம். எப்படி நான் இப்போ வரைக்கும் உட்காந்து வந்து உனக்கு எந்த ஃபீலிங்ஸும் இல்லையோ, அதுக்கப்புறம் என்ன பண்ண முடியும்? இந்த ஃபீலிங்ஸே வரலன்னா அப்புறம் எப்படி மேரேஜ் எல்லாம்? ஜஸ்ட் விடு ஜேகே, பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே எஞ்சிக்க போகிறீங்க. அதை மறைச்சி டக்குன்னு உங்கள் ஹேண்டை ஹோல்ட் பண்ணிட்டு யாருக்கு ஃபீலிங்ஸ் வரல? ஹலோ, ஐம் ஜேகே, த மாஃபியா கிங். இப்படி தான் எல்லா எஃப்எஃப்லையும் என்னை போர்ட்ரேட் பண்ணி வச்சுருக்காங்க. திஸ் ஹவுஸஸ் லுக் லைக் மாஃபியா வைப். என்னையும் மாஃபியான்னு தான் சொல்லிகிட்ருக்காங்க. ஸோ பெட்டர் நான் மாஃபியாவே இருந்துக்கிறேன். மாஃபியாவை நான் தான் என்ன பண்ணியிருந்திருப்பான் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் உங்களுக்கு முத்தம் கொடுத்துருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஷாக்கு. ஸோ இதோட இந்த எபிசோடு முடிக்கிறேன். அந்நியோ பாய் சரங்கியாமே சோப்பில்லாக்கி. இது 2 ஷார்ட்ஸ்டா, சாரி 1 ஷார்ட் இல்லை. ஹாப்பி பர்த்டே ஜேகே. Bang 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 bang. நிக்கோ நிக்கோ நீ.